குப்பி. குப்பி டிவிகே சொல்லுங்க. நான் கரெக்ட்டா வந்தேன். கரெக்ட்டா நீங்களும் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமா குப்பி. நேத்து தான் சொன்னேன் சீக்கிரம் வரேன்னு. இன்னைக்கு லேட் ஆயிருச்சு. இல்ல நான் கரெக்ட் டைம் தானா? நேத்து ஒருத்தர் சொன்னாரு, "சீக்கிரம் வந்து தொலையா, நாங்கலாம் இவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்க" அப்படின்னு. என்ன பண்றது? ஒரு 2 பெட்ட போட்டு இல்ல, சொல்லியிருந்தாரு. அது கரெக்ட்டா அந்த மாரி லேட் ஆயிருதுங்க. பண்றது. ஹாய் கார்த்திக். ஹாய் ஜனார்தன். எனக்கு கரெக்டா இருக்கு. ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்துன்னு ஜாயின் பண்றதுக்கு. இல்ல உங்களுக்கு ஓகே. பட் எனக்குமே ரொம்ப டைம் ஆகுது. பாப்போம் இனிமேட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா டைம் குறைச்சு, எண்டு முடிக்கிற டைம் வந்து நம்ம குறைப்போம். அந்த 2 மணின்றத ஒரு 1:30, 1 அப்படின்னு கன்டினியூ பண்ணும். கொஞ்சம் ஏன் கொஞ்சமா கார்த்தி ஒரு கொஞ்சம் 1:30 கம்மி வரையும் கரெக்டா இருக்கும் கார்த்தி. அதுக்கு மேல தூக்கம் வராது கார்த்தி. ஆமாமா. ஆட்டோமேட்டிக்கா. 1:30க்கு மேல முடியல. கொஞ்சம் குறைச்சிருவோம். நீங்க ஒரு 11:30 to 1:30 வச்சா 2 ஹவர்ஸ் கரெக்டா டைமிங் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படிதானே இருந்தது. அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. சரி ஓகே. இப்ப குறைச்சிருவோம். ஓகே ஓகே. தம்பி ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹாய் பூவரசன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்றேன். டைம் பாஸ் டிஷர்ட்லாம் வச்சிருக்கேன் ப்ரோ. நீங்க தான் அனுப்பி இது விட்டுருக்கீங்க. அண்ணன். ஆமா அது அப்போ ஆமா அப்ப அண்ணன் அடிச்சது இல்ல. அதெல்லாம் வச்சிருக்கேன் ப்ரோ. இன்ன வரையும் வச்சிருக்கேன். ஆனா கலர்லாம் போயிருச்சு. நான் வச்சிருக்கேன். இது ப்ரோ இதே உங்களுக்கு படம் என்ன ஒரு பட்ஜெட்டே பெருசா இருக்கும் போல. சூப்பரா இருக்கும் ப்ரோ ட்ரெய்லரு. ஏதாவது சோர்ஸ் இருக்கா ப்ரோ எப்படி இருக்குன்னு? கண்டிப்பா அந்த படம் கலர்ஃபுல்லா இருக்குங்க. பெரிய பட்ஜெட் படம். காஸ்டிங்கும் ரொம்ப பெருசு. அந்த படத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஃபகத் ஃபாசில், அதர்வா 3 ஹீரோயின் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய படம் தான். தமன் ட்ரெய்லரை பார்த்தாலே நடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு ப்ரோ. ட்ரெய்லரை பார்த்தாலே கிராண்டா. எனக்கு தெரியல அந்த படத்தை பத்தி. பட் அந்த அகமத் ஒரு படம் பண்ணார்ல, இன்டர்டர் பொண்ணுங்க, அந்த மீட்டர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படிதான் நல்லா இருக்கும். ஹலோ கார்த்தி ப்ரோ. ஹாய் தேவா. எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ வந்து ஜனநாயகன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போதே அது வந்து பினான்சியல் டெபிசிட்ல தான் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? இப்போ அந்த ப்ரொடியூசர் நினைச்சு டாக்ஸிக் படத்தை உங்களுக்கு ஒரு கன்செஷனோட கொடுத்தா, டாக்ஸிக்கோட கண்டென்ட்டை வந்து நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உங்களுக்கு அது ஓகேவா? அந்த படம் கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ட்ரெய்லர் ப்ரோ இதெல்லாம் அது பார்த்துட்டு. இல்ல, அது நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்ப சொல்ல முடியாது. கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குங்க. அது ஜென்சி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் தான். அப்படிதான் உங்களுக்கு டீசரும் இப்போ ஒரு ப்ரோமோ வந்ததுல்ல, ப்ரோமோ கிளிம்ஸ் வீடியோ. அது 2மே வந்து இந்த ஜென்சி டாக்ஸிக் ஆடியன்ஸு, ஜென்சிக்கு சின்ன குழந்தைங்க, இவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா இல்லைங்க. அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் வரும். ஆனா இவ்வளவு கோர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல actually. இல்ல அத பார்க்குறாங்களே, அத விரும்பி விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ் நெறைய இருக்காங்கல்ல. அதனால 3 நாள் நல்ல ஓப்பனிங் இருக்கும் அந்த படத்துக்கு. கண்டிப்பா ஓப்பனிங்லலாம் குறை இருக்காது. அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றத பொறுத்து இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களான்னு தெரியல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சென்சாரும் இது ஏ தான் குடுப்பாங்க போலண்ணா. ஏ தாங்க வரும். அந்த படத்துல இருக்க கன்டென்ட் எல்லாம் பார்த்தாலே ஒரு ஏ குடுக்கலன்னா தான் நம்ம சண்டைக்கு போனோம். என்ன இந்த படத்துக்குலாம் ஏ குடுக்கல அப்படின்னு. இல்ல நான் எத்தனையோ இந்த துரந்தர்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். அது வந்து ஒரு தீம் பேஸ்டா இருந்துச்சு. ஆனா இது வந்து ஒரு வல்காரிட்டியோட இதா எனக்கு தோணுது. இந்த அளவுக்கு தேவையா? அந்த அளவுக்குமா ஒரு ரசிப்புத்தன்மை இருக்குமா? அப்படின்றதுதான் என்னோட ஏன் கேட்கறாங்கன்னா, இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தா தானே கலெக்ட் ஆகும். அதானே பேசிக்கான லாஜிக். எல்லாரும் வரணும், எல்லாரும் பார்க்கணுன்றது தானே. பட் ஆனா இந்த அளவுக்கு ஒரு மோசடிக்கிற அளவுக்கு தேவையா? பாசமலர் எடுக்கலாமா? இல்லைங்க. ஒரு டீமுக்கு அதாவது ஒரு காசுக்கா வயலன்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருமே ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல அது எல்லாமே இருக்கும் தான் தேவா. அதெல்லாம் எல்லாமே இருக்கும். அமெரிக்கன் பை மாரி படங்கள்லாம் வரும் இல்லையா? ஹாலிவுட்லலாம். ஸோ அதுக்கு நான் அந்த அளவுக்கு நான் போல. அது ஒரு அடல்ட் ஜானர் படம். இது வந்து ஒரு கார்த்தி ஆக்ஷன் அவங்க அதுலயும் ஓப்பனா பண்ணிருந்தே நல்லது ட்ரை கார்த்தி பண்றாங்க. ட்ரைலர்ல. ஏன்னா உள்ள வேற போயிட்டு வேற படம் அந்த மாதிரி இருந்துட்டு அது இன்னும் ஆமாமா. தலைவலியா இருக்கும். அவங்க ட்ரைலர்ல ஓகேங்க. காமிக்கிறாங்க. இது ஒரு ஜானருங்க. இது ஒரு ட்ரை பண்றாங்க. ஓகே படமா வருமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கோபி? பிரதீப் ரங்கநாதன் புரொடக்ஷன் கம்பெனி அந்த பாத்தீங்களா ப்ரோ அந்த வீடியோ? பிஆர் ஷோ. இது புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு போல ஆக்டிங்ல இருந்து இறங்கி இந்த பக்கம். ஆமாமா. அவரு
அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வச்சு டைரக்ட் பண்றாரு. 6 பேர் டைரக்ட் பண்றாங்க அந்த படத்தை. இவரும் நடிக்கிறாரு. ஆனா டைரக்டர்ஸ்லாம் மாரிமுத்து. வந்து நெறைய பேர் வந்து புரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க ப்ரோ. வெற்றிமாறன், அது இதோ நல்லது இப்ப பிரதர். பிரதீப் அது ரங்கநாதன். டைரக்டருக்குலாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. என்ன தெரியுமா? அவங்களுக்குலாம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு வந்து ஓடிடில வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஓடிடில ஒரு டைரக்டர் அந்த படத்த பிரசன்ட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னா, ஓடிடி அத சைன் பண்ணிடுறாங்க. இப்ப Netflix மாரி இருக்காங்கல்ல. Netflix மாரி ஓடிடிலாம் முன்னாடியே சைன் பண்ணிடுறாங்க. படம் ஆரம்பிக்கும்போதே இப்போ பிரதீப் ரங்கநாதன்னா, இது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சைன் ஆயிடும். இப்பயே சைன் ஆயிருக்கும். இல்ல இது ஆகலனா கூட இன்னொரு 1 மாசத்துல ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி சைன் ஆயிடும். ஒரு மினிமம் பட்ஜெட் ரெக்கவர் பண்ணிருவாங்க. இப்ப ஒரு ஒரு 15 கோடிக்கு இந்த படத்த எடுக்குறாங்கன்னா, Netflix 10 கோடி ரூபாய்க்கு இப்பயே சைன் பண்ணிருவான். பிரதீப் ரங்கநாதன் கேட்டாருன்னா. ஏன்னா அவர் படங்கள்லாம் எல்லாம் வாங்கியிருக்கான். அது ஹிட் ஆகுது. அந்த படத்துக்கு ஒரு மவுஸ் இருக்கு அப்படின்றதுனால. இப்ப கார்த்திக் சுப்புராஜ் படங்கள்லாம் பாருங்க. கார்த்திக் சுப்புராஜ் படங்கள்லாம் Netflix சைன் பண்ணிருவாங்க. அந்த மாரி அட்லி ஒரே ஒரு படம் தான் அது பண்ணாரு. மாரி அது Netflixல. அந்த மாரி டைரக்டர்ஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது ஓடிடில. அதனால ஓடிடி பிசினஸ்ன்றது உங்களுக்கு 60% பட்ஜெட் ரெக்கவர் பண்ணிடுறீங்கல்ல. அதனால மீதி இருக்க பட்ஜெட் தான். அத பண்ணிரலாம் பண்றாங்க. மேஜர் பெரிய ரோல் பெரிய வந்து இடம். ஓடிடி ரைட்ஸ் வந்து ப்ளே பண்ணது போல இல்ல ப்ரோ. இந்த சின்ன சின்ன இப்ப பட்ஜெட் படத்துக்குலாம். பெரிய படத்துக்கே அதுதான். பெரிய படத்துக்கே மேஜர் ரோல் வந்து 50-60% வந்து ஓடிடி தான். ஓடிடிக்கு அப்புறம் மீதி. ப்ரோ அதர்வாக்கு இதே முரளி ஒரு கம்பேக்கா இருக்குமா? அதர்வாக்கா? கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ஆமா அதர்வாக்கு இதே முரளி ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ட்ரெய்லர் நல்லா இருக்குங்க. பார்ப்போம். நல்லா இருக்கும். கார்த்திக் ப்ரோ அப்படிதான் நினைக்கிறேன். ஜி5ல ப்ரமோஷன்ஸ் ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ரிமூவ் நேத்து பண்ணிட்டாங்க. விஆர் அது மால்ல பாத்தீங்களா? பார்த்தோம். ஜி5ல ஒரு படத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சட்லோச்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஏதோ 2 நாளைக்கு சட்லோஜ். முன்னாடி தான் அந்த சலூன் கடை அவரு கூட போட்டிருந்தாரு மஸ்ட் வாட்ச்னு சொல்லி. அது என்ன இதுக்கு ப்ரோ? என்ன படம் அது? சட்லோஜா? ஹிந்தி படம் கார்த்தி. அது ஹிந்தி படம் நினைக்கிறேன். ஏதோ பிரச்சனையா? கான்ட்ரோவர்சியா? இல்ல அப்படிதான் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரொபகண்டான்னு சொல்லிட்டு 2 நாள்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா எல்லாம் லீக் பண்ணிட்டாங்க. ஃபுல் படத்தையே ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு. நேத்து விஆர் மால்ல இதே முரளி டீம் வந்தாங்க. அட்லியும் வந்திருந்தாரு பார்த்தோம். பிரீத்தி முகுந்தன், கயாடு பயங்கரமான ஃபேன் அப்ளாஸ் அவங்க. ஓகே ஓகே. கார்த்தி எங்க ஊர்ல சசிகுமார் ஷூட்டிங் போகுது. அது என்ன படம் கார்த்தி? போலீஸா நடிக்கிறாரு அவரு. படமா வெப் சீரிஸ் அது? சசிகுமாரா? ஆமா, ஒரு வாரமா இங்கதான் ப்ரோ கடையை போட்டிருக்காரு. நீ கூட போய் பார்த்தேன். அது என்ன படம்? படம் தான் நினைக்கிறேன். நான் கேட்டு சொல்றேன் நாளைக்கு. மறந்துட்டேன். ரொம்ப நாள் முன்னாடி கேட்டேன், மறந்துட்டேன். ப்ரோ தனுஷோட அந்த ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு ஃபிளாக் ஃபிளாக் ஆமா ரைஸ் பண்ணிருந்தாங்க. அது அவர் ஏதோ பாலிடிக்ஸ் அந்த தெரியல. அதான் 2036 இல்ல 41 தெரியல. ஆனா அந்த ஐடியால தானே இருக்காரு எனக்கு. ஏன்னா தெரியல. ஒரு ஐடியால இருக்கனால தான் அவருக்கு மட்டும் கிடையாது. அவருக்கு மட்டும் கிடையாதுங்க. எல்லா நடிகர்களும் ஐடியா இருக்குதாங்க செய்யும். எல்லா நடிகர்களுக்கும் இருக்குங்க. கார்த்தி ஒரு மாவட்டமா கூப்பிட்டு பண்ணிருக்காரு கார்த்தி. ஒரு யாருக்கு அந்த ஆசை இல்லாம இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாருக்கா இருந்தாலும் அந்த ஆசை இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2 சிஎம் வந்தாச்சு. இன்னொன்னு ஜெயலலிதா 1 அப்படி கணக்கு வச்சுட்டாங்க கூட 3 பேரு. 3 சிஎம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தே வந்துட்டாங்க டைரக்டாவே. கருணாநிதி கூட ரைட்டர் அவரு வச்சுட்டா கூட அப்படி பார்த்தா 4. இப்போ உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மா இருந்தா 5. இப்படியே அடிக்கிட்டே போறீங்க அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வரவங்க எல்லாம் சிஎம் ஆகும்போது பவன் கல்யாணம் அந்த பக்கம் இப்படியே போனோம்னா இப்ப எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குமா இல்லையா? இப்போ என்ன தோணும்? ஒரு நடிகருக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் படம் கார்த்திக் இருந்தாலும் நீங்க ஸ்டாலின் நடிச்ச படத்தை விட்டீங்க பாத்தீங்களா? அவரையும் நீங்க அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு 7 அண்ணா கூட அண்ணா சினிமால இருந்தா போனாரு. ஆமா கார்த்தி அந்த கமலுக்கு ஏன் கார்த்தி அந்த குறிப்பிட்ட இடம் இதுவாகல கார்த்தி அவருக்கு? அவருக்கான ஃபேஸ் இல்லையா அதுல? இல்ல ஒரு கூட்டணி பண்ணனால வேலை பார்க்கணும் இல்ல எல்வின். ஓகே ஓகே. எல்லாமே நடந்துடாதுல்ல. தன்னால எதுவுமே நடந்துடாது. ஆமா ஃபுல்லா ஒருத்தர் வந்து சினிமா மேல ஆசைப்படுறாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆசைப்படுவாரு அப்படின்னா சினிமால நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. அடுத்தது சினிமால ஒரு நல்ல ஹீரோ ஆயிரணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. அப்புறம் நம்ம படம் ஓடணும்னு ஆசைப்படுவாரு. அப்புறம் நம்ம படம் வந்து கொஞ்சம் பெருசா ஓடி நம்ம ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸ்டார் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு விஜய் அஜித் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்புறம் ரஜினி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ரஜினிக்கு அடுத்து எம்ஜிஆர் உடைய இடம்ன்றது அதான் சிஎம் அவ்வளவுதான். ஸோ இதுதான் இப்போதைக்கு இவங்க தொட்டிருக்க உயரம். இப்போ அது விஜய் தொட்டுட்டாரு. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் நடிகர் ஆகணும்னாரு, சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சாரு, ஆயிட்டாரு. ரஜினி தாண்டணும்னு நினைச்சாரு, தாண்டிட்டாரு. அப்புறம் எம்ஜிஆர் ஆகணும்னு நினைச்சாரு, இப்போ தொட்டுட்டாரு. அதான்
இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு அதுதானே இருக்கும். அது தனுஷா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நம்ம நம்பர் 1 ஆகணும்னு. நம்பர் 1ன்றது என்ன? இப்ப இருக்கிற பொசிஷன்ல நம்பர் 1ன்றது எம்ஜிஆரோட பொசிஷன் தான். அந்த அந்த பொசிஷன வந்து விஜய் டச் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து இருக்கவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். பட் அது எல்லாராலயுமே டச் பண்ணவே முடியாது. ஆனா அது கிட்ட வர 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 அது வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ப்ரோ அதுதான் அங்கீகாரம் ப்ரோ நான் கேட்க வந்தேன். விஜயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருனால பார்த்தேன். இந்த விஜய் டச் இன்ஸ்டா பண்ண அந்த இத ஃப்ளாப்பா வந்து அவருனால அங்கீகாரம் டச் பண்ண அப்புறம் முடியல. வந்து இது அதுக்கான இதே நீங்க இப்பயிலிருந்தே ஆரம்பிக்கணும்லங்க பேரலலா. இப்ப நீங்க ஒரு தனுஷ் வந்து அவரு 18, 19 வயசுல நடிக்க ஆரம்பிக்கும்போது அவர் நினைச்சிருப்பாரா? நம்ம ஒரு பெரிய ஸ்டார் ஆவோம்னு நினைச்சிருக்க மாட்டார்ல. பட் அது நடந்துருச்சு. இப்ப அவருக்கு நினைக்கலாம்ல. இப்ப நமக்கு 40 வயசு, ஒரு 60 வயசுல நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிருவோம். இல்ல 55 வயசுல ஆயிடுவோம். அன்னைக்கு ஆகும்போது நமக்கு இப்பயிலிருந்தே அந்த கட்டமைப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கணும் விஜய் மாரி. இப்ப விஜய் எப்படி பிளான்டா ரெடி பண்ணி வச்சாரு. அவரு நம்புனார்ல. ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்புனார்ல. ஒரு விஜய் இயக்கம், விஜய் ரசிகர் மன்றத்த மக்கள் இயக்கமா மாத்துறாரு. மக்கள் இயக்கத்த வந்து ஒரு கட்சியா மாத்துறாரு. அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வருது. அப்படின்றத விஜய் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணாரு. அது நடந்துருச்சு. ஓகே. அந்த மாரி நீங்க முன்னாடி பண்ணி வைக்கணும்ல. நாளைக்கு வந்து கேட்பாங்கல்ல, "என்னங்க சினிமால நடிச்சிட்டீங்கன்னா, நீங்க சும்மா வருவீங்களா?" அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. அப்ப நான் சொல்லுவோம், "நாங்க 2026லயே எங்க ரசிகர் மன்றத்தோட கொடிய லான்ச் பண்ணிட்டோம். 2027ல அத பண்ணோம். 2028ல இத பண்ணோம்னு எடுத்து காட்டலாம்ல." அதுக்கு இது இப்பயிலிருந்தே ரெடி பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம். ப்ரோ அங்கீகாரம் அந்த கார்த்தி ஆனா ஹீரோ விஜய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோ பக்கா இது வந்து ப்ரீ-பிளான்ல இது இருந்திருக்காரு இது கார்த்தி வந்து அவரு. பாலிடிக்ஸ்க்கு வந்து இது நல்லதா? எல்லாருமே பிளான் பண்ணி தாங்க இல்ல பண்ணுவாங்க. கார்த்தி அது அது ஒர்க் கரெக்ட்டா அவுட் ப்ரோ ஆயிடுச்சு இது அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து நல்லதான்னு கேட்கிறேன் ப்ரோ. இது வந்து ஏன்னா நெறைய பேர் யாரும் ரெடி எல்லாமே இல்லைங்க. நல்லதுதாங்க. இல்ல நல்லதுன்றத விட யார் இங்க ரெடியா இருக்கா? அவ்வளவு அவமானத்தையும் ஏங்க அவ்வளவு நீங்க பிரச்சனை யாரு ஃபர்ஸ்ட் இது பண்ற? தாங்குறதுக்கு யார் இங்க இல்ல, இல்ல, ரெடியா இல்ல. இருக்கா? இல்ல. அப்படி கேட்டது வேற, நீங்க சொல்றது வேற. என்ன ப்ரெஷர்? என்ன அவமானம், இல்லங்க. என்ன ப்ரெஷர்? இல்லங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்கள நம்பணுங்க. நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் உங்கள நம்பணும். நம்மளால முடியும். நமக்கு ஒரு இது இருக்குன்னா, அத நோக்கி நீங்க பயணிக்கணும். இப்போ ரஜினிகிட்ட இருக்க பிரச்சனை என்ன? நம்ம வந்தா 15% வருமா? 20% தான் வருமா? நம்ம ஜெயிக்க முடியாதா? ஸ்டாலின், எடப்பாடி இதா இருக்காங்களா? ஐய்யயோ! இதெல்லாம் என்னன்னா, இது எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும் முதல்ல. அதெல்லாம் தாண்டி நம்ம மேல ஆனா ஒரு கார்த்தி பெரிய எனக்கு ஒரு நம்பிக்கை டவுட் வைக்கணும் கார்த்தி. நம்ம. இப்ப விஜய் அதுக்கு வரும்போது அது 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 இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது, வந்தாரு கரெக்ட்டா அந்த பாலிடிக்ஸ்ல வந்தாரு, சினிமா விட்டாருன்னும்போது எல்லாத்துக்கும் ஒரு கரெக்ட்டா இருந்தது. நெக்ஸ்ட் வரவங்களுக்கு இந்த மாரி இருக்குமான்னா கஷ்டம் தானே கார்த்தி அது. 2 பேர் உள்ள அதுதாங்க இப்படி இப்படி யோசிச்சிட்டே இருந்தா போ வேண்டியதுதான் அவ்வளவுதான். ஓகே. இல்ல நான் வீட்ல கேட்கிறேன். இருந்து கிளம்பும்போதே வீட்ல இருந்து கிளம்பும்போது, இல்ல கார்த்தி ஐயோ! நான் கொடை உங்கள எடுத்துட்டு கேட்கிறேன். போவோமா? ஒரு ஐடியாவா கேட்கிறேன். அதாங்க சொல்ல விடுங்க. வீட்ல இருந்து கிளம்பும்போதே, இன்னைக்கு மழை வந்துருமா? கொடை எடுத்துட்டு போவோமா? இல்ல கொடை எடுத்துட்டு போ வேணாம். மழை வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த கொடைய எடுத்துட்டு போவோம், கொடை தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? இப்படிலாம் வச்சுட்டு இருந்தா பாலிடிக்ஸ்ல பண்ண முடியாது. நீங்க வரணும்னு முடிவு பண்ணிட்டா, அதுக்கான வேலைய இப்பயில இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். என்னைக்காவது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அது 2026ல கிடைச்சிருக்கு விஜய்க்கு. ஏன் ஒரு வேளை 2026ல கிடைக்காம, அ ஜெயலலிதா உயிரோடு இருந்து 31ல கிடைச்சிருக்கலாம். இல்ல 2021லயே கூட கிடைக்கலாம். ஆனா, அதுக்கு நீங்க எப்ப பேஸ்மென்ட் போடணும்? 2010லேருந்தே போட ஆரம்பிக்கணும். நீங்க இன்னைக்கு போட ஆரம்பிச்சீங்கன்னா தான், அது வந்து 10 வருஷம் கழிச்சு வருமா? வராதான்னுலாம் தெரியாது உங்களுக்கு. அண்ணாமலை இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா, 2031க்கு அவரு ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் உடனே 2031ல வர எலக்ஷன் இப்பயே ஆரம்பிக்கிறீங்க. இப்பயிலிருந்து நீங்க ஆரம்பிச்சா தான், அந்த 2031க்குள்ள என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன வேணாலும் பெரிய, பெரிய மாற்றங்கள் நடக்கலாம் இங்க. அதுக்குன்னு நீங்க இப்பயிலிருந்தே அதுக்கான வேலைகள் தொடங்க ஆரம்பிக்கணும். அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கணும். அது ஓகே. அது யார் வேணாலும் வரலாம். அது அது யாருக்கு எப்படி அமையும்லாம் யாராலயும் கெஸ் பண்ணவே முடியாது. தனுஷா இருக்கட்டும், மத்த எந்த நடிகரா இருக்கட்டும். அது பிரச்சனை இல்ல. அது துணிஞ்சு பண்ணா பண்ணலாம். தப்பு இல்ல. ஆனா கார்த்தி ப்ரோ ரொம்ப 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 ஒரு விஷயத்த நீங்க ஆராய்ச்சி பண்றதே உங்கள பெருசா வந்து குழப்பமாக்கிருங்க. அந்த குழப்பமே உங்கள எதுவுமே பண்ண விடாம பண்ணிரும். ஆனா கார்த்தி இது எஸ்ஏசி நினைச்சது இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைச்சாரு அவரு. எஸ்ஏசி நினைச்சபடி வந்திருந்தா விஜய் எப்போ வந்திருக்கணும்ல. அவர் போட்ட பிளான் படி பார்த்தா. என்ன கார்த்தி? எஸ்ஏசி நினைச்சது வந்துங்க, அவரு வந்து முன்னாடி நினைச்சாரு. முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு லிங்காலாம் எப்போ வந்தது படம்? லிங்கா, 17 கத்தி. 2015 17, 16, 18 இல்ல, அப்போ வந்துச்சு. அப்ப இல்லங்க. ரொம்ப முன்னாடி நான் சொல்றேன். கத்தி டைம் எப்போ? அதான் 2017 அப்பதான் கார்த்தி. 2014 14 கரெக்ட். 14 2014, 15 டைம்ல நான் பணியூர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் ஒரு டைம்லாம். அந்த டைம்ல எனக்கு கரெக்ட்டா இயர் ஞாபகம் இல்ல. 15, 16 அந்த டைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கத்தி இப்போ 14. பணியூர்ல இப்ப ஆமா கத்தி 14. டிவிகே ஆஃபீஸ் இருக்குல்ல.
இந்த அதான் அந்த டைமா அது கொஞ்சம் முன்ன பின்னையான்னு ஞாபகம் இல்ல சரியா. அந்த டைம் தான் இருக்கும். 14, 15, 16 இந்த 3 வருஷத்துக்குள்ள 14 தான் இருந்திருக்கும். ப்ரோ கத்தி. கத்தி இல்லைங்க. நான் பன்னீர் ஆஃபீஸுக்கு போனதுங்க. ஓகே, ஓகே. நான் அந்த டைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அந்த லுக்ல தான் இருந்தாரு. அந்த ஃபோட்டோ பார்த்தேன். எனக்கு அதனால சொல்றேன். நான் பன்னீர் ஆஃபீஸ் போயிருந்தேன். இப்ப விஜயோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த இருக்கும்ல, அந்த ஃபேஸ் வந்து லெட்டர் நியூஸ் பேப்பர வச்சு ஒரு பாதி நியூஸ் மட்டும் பேப்பர் விஜய் மூஞ்சி, ஃபர்ஸ்ட் பாதி ஆமா. வந்து நியூஸ் இமேஜ் இருக்கும்ல. அந்த இமேஜ் பார்த்ததுனால எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அந்த ஆஃபீஸ்ல அந்த ஃபோட்டோ இருந்தது அப்போ. ஸோ அது கத்தி டைமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லன்னா 1 வருஷம் முன்ன இருக்கலாம். அப்பயே அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு கட்சி ஆஃபீஸ் மாரி தான் மெயின்டெயின் ஆச்சு. அப்பயே பார்த்தீங்கன்னா 234 தொகுதி வாரியா உறுப்பினர்கள் யார் யார் இருக்காங்க, யார் யார் பொறுப்பாளர்கள் இப்படின்றத ஒரு கேபினா வச்சிருந்தாங்க அவங்க. வச்சு ஒரு ஃபைல்ஸ் மாரி மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் சொல்றது எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10, 12 வருஷத்துக்கு அப்பயிலிருந்தே அது வந்து அப்படிதான் அவங்க ரசிகர் மன்றத்த இயக்கிட்டு இருந்தாங்க. நான் அது வேற ஒரு வேலையா சும்மா எதர்ச்சியா போயிருந்தேன் அப்போ. அப்ப பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்ன இப்படி இவ்ளோ இதா பண்றாங்களே! அப்ப நமக்கு அந்த அளவுக்குலாம் பெருசா அரசியல் பத்திலாம் தெரியாதுல்ல. ஏதோ கட்சியில எலக்ஷன்ல நிக்க போறீங்களா? அப்படின்னு இல்லைங்க அது ரசிகர் மன்றம். ஒருவேளை எல்லா ரசிகர் மன்றமும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு தான் வந்துட்டோம். அப்படி இருந்தது. ஸோ அதுக்கான வேலைகள் வந்து அப்பயிலிருந்தே பார்த்துட்டு இருந்தாரு. அதான் இவரு எஸ்எஸ்சி வந்து 2021 வரலாம்னு நெனச்சுருக்கலாம். ஏன்னா இன்னொன்னு எஸ்எஸ்சி ஆக்டிவா இருந்த டைம் இல்லையா அது. இப்ப அவரு 80 தாண்டிட்டாரு அப்படிங்கும்போது, அவர் என்ன நெனைப்பாருன்னா, 70, 65, 70 வயசுக்குள்ள ஒரு கட்சிய லான்ச் பண்ணி, நம்ப உங்களுக்கு வயசாக அந்த அவசரம் அதிகமாயிடும் எப்பயுமே. உங்களுக்கு அவரு வந்து இப்ப 80 தாண்டிட்டாரு. அப்படின்னா அவருக்கு என்ன தோணும்? 70 வயசுலயே நம்ம கட்சி ஆரம்பிச்சுட்டா, இப்ப நம்ம ஆக்டிவா இருக்கும்போதே நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், தோணியிருக்கலாம். விஜய் வந்து இல்ல நமக்கு இப்ப தான் 45 ஆகுது. நம்ம இன்னொரு 50 வயசு ஆகட்டும். சினிமால நம்ம கொஞ்சம் பெருசாகிட்டு வரலான்னு இருக்கலாம். அந்த முரண்பாடு இருந்திருக்கலாம். வெளில சொல்ற நியூஸ் வச்சு சொல்றேன். பட் அது விஜய் எடுத்த முடிவு சரியா தானே போச்சு இப்போ. 2021 வந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. கார்த்தி ப்ரோ. ஆனா வந்து தனுஷ் வந்து இந்த பாலிடிக்ஸ்க்கு வந்து ஃபிட்டான ஒரு ஆள்ன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாமே ப்ரோ. இங்க யார் பாருங்க. வேணா என்ன எதுவுமே வந்துங்க 10 வருஷம் கழிச்சு நடக்க போற விஷயங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க என்ன எவ்வளவு பெரிய இடத்துல இருப்பீங்கன்னு உங்களுக்கு கணிக்கவே முடியாது. தனுஷ் இப்ப 10 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்தாரு அப்படின்றத நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நார்மல் ஹீரோவா இருந்திருப்பாரு. 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரிய ஒரு ஒரு டாப் 5, 6க்குள்ள அந்த ரேங்க்ல இருக்காரு. அவர் இந்தியா ஃபுல்லா தெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவரு 20 படம் நடிப்பாரு. 20 படம் நடிக்கும்போது அவரோட மார்க்கெட் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து சிஎம் ஆயிருவாருன்னு சொன்னா யார் நம்புவாங்க? யாரும் நம்ப போறதில்லைங்க. அதனால அது பிரச்சனை கிடையாதுங்க. பட் அவரு ஒரு முயற்சி எடுக்குறாரு. பார்ப்போம். அது அரசியல் கட்சியா தான் கண்டிப்பா கன்வெர்ட் ஆகும். அது எப்ப ஆகும்லாம் தெரியாது. பட் அதுக்கான சினிமா வெற்றியும் அவர் கை குடுக்கணும். அவருடைய பாப்புலாரிட்டியும் குறையாம இருக்கணும். வேற யாரும் வந்து அவரோட பெரிய ஸ்டாராவும் மாறிடக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து தான். ரஜினி படங்கள் வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருந்த ரஜினி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அதுவும் அவருக்கு போட்டி யாருமே இல்லன்ற ரேஞ்சுல ரஜினி இருந்திருந்தாலே விஜயோட வெற்றி இது சாத்தியமா இருக்காது. ரஜினியோட படங்கள் நெறைய சொதப்பும்போது தான் அந்த இடம் வந்து விஜய் வந்துட்டாருன்ற இது வர்றதுனால அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகுது. நீங்க ஜெயிக்கிறது மட்டுமே இல்லாம அடுத்தவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களுடைய வெற்றி தோல்வி எப்படி இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு சேர்ந்து தான் வரும். எல்லாமே சேர்ந்து தான் ஒர்க் ஆகும். ப்ரோ நம்ம செந்தில் பாலாஜி என்ன ப்ரோ ஆனாரு? ஆளையே காணோம். பத்தி நீங்க பயங்கரமான அது தெரியல பாலிடிக்ஸ் ப்ரோ. பேசினீங்க கார்த்தி. பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் bro. நார்மலான விஷயங்க. இது ஒண்ணும் பெரிய இல்ல கார்த்தி அது ஏன் இப்ப மத்தவங்கள விடுங்க. எனக்கு புதுசா இருக்கு கேட்கும்போது. கார்த்திக் ப்ரோ வணக்கம். ஓகே, ஓகே. டீம் சொல்லுங்க டீம். கார்த்திக் ப்ரோ வணக்கம். வணக்கம் டீம். இல்ல கார்த்திக் ப்ரோ இப்போ ரஜினி சாரே பாத்தீங்கன்னா காலா கபாலி எல்லாம் அவருமே அந்த ஒரு லைனப் அரசியல் வர்றதுக்கு தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாமே தவறான முடிவா போயிடுச்சு கடைசியில. அதை எப்படி பாக்குறீங்க? கரெக்டா? ஆமாங்க. அது அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அவரு ஒரு செக்யூலரா காட்டணும் அப்படின்றதுக்காக தான் கபாலி, காலா மாரி படங்கள் நடிச்சாரு. அவரு அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் அதெல்லாம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அவரு வந்து திடீர்னு வந்து நான் 2017 வச்சோன்லாம் வச்சிருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த படங்கள் நடிக்கும்போதே அவரு அந்த பிளான்டா இந்த படங்கள் நடிச்சு, அவரு மேல ஒரு சங்கி இமேஜ் இருந்துச்சுல்ல. சங்கி, அவர் இந்துத்துவா, பிஜேபி சப்போர்ட்ன்னு இருந்தது வந்து இல்ல. அ அப்படின்றத கொஞ்சமா சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அது உண்மைதான். எதார்த்தமா பேசுறதுனால நம்ம சொல்றோம். அவர அப்படிதான் திட்டிருப்பீங்க. முன்னாடிலாம் திட்டுவாங்க. அதனால அத கொஞ்சம் மாத்தணும்னு நெனச்சாரு. பட் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவருக்கு.
கார்த்திக் அது ப்ரோ ஆனா வந்திருந்தா எப்படி இது போயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரஜினி வந்திருந்தாளா? ப்ரோ 2021ல ஆமாண்ணா. நடந்திருக்காதுங்க. 2021ல ஜெயிக்கிறது கஷ்டம் தாங்க. ஏன்னா 2021ல ஸ்டாலினுக்கு நெகட்டிவ் இமேஜ் கிடையாது. இப்போ நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல யார் யார் நிக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கு இல்லையா? இப்போ ஸ்டாலின் வந்து சிஎம்மா இருந்ததே கிடையாது. கருணாநிதி சிஎம்மா இருந்திருக்காரு. அப்போ கருணாநிதியோட ஆட்சி நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க. கருணாநிதி ஆட்சி புடிச்சவங்க இருக்கான், பிடிக்காதவன் இருக்கான். எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ அதுக்கப்புறம் 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துருச்சு. அதிமுக ஆட்சியில நீங்க பார்த்துட்டீங்க. அதிமுக ஆட்சி சரியில்லன்ற முடிவு எடுத்துட்டீங்க. இப்ப ஸ்டாலினுக்கு வாய்ப்பு குடுக்கலாமான்னு கேட்டா, ஆமாங்க ஸ்டாலின் ஆட்சி தான் நம்ம பார்த்தது இல்லையே! ஸ்டாலின் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவாரு போல இருக்கு. அவர் வந்து இல்லங்க கருணாநிதியே சரியில்லைங்க, திமுக சரி இல்லங்க திமுக சரியில்லைனா கூட ஸ்டாலின் அப்படி கிடையாதுங்க. அவரு வந்து மேயரா இருக்கும்போதெல்லாம் அப்படி பண்ணாரு. இப்படி அவருக்கு ஒரு இமேஜ் கிளீன் இமேஜ் இருந்துச்சு அந்த டைம்ல. அந்த இமேஜ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரஜினி புதுசா வந்திருந்தா கூட, அது கொஞ்சம் ஸ்டாலினுக்கு கஷ்டம். சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்கும். அந்த டைம்ல. அ ரஜினி நல்ல ஓட்டு வாங்கியிருந்திருப்பாரே தவிர, அ ஒருவேள அவருடைய ஓட் பெர்சன்டேஜ்ன்றது ஒரு பக்கம் இவங்கள ரொம்ப பெருசா ஜெயிக்க வச்சிருந்திருக்கலாம் திமுகவ. இல்லன்னா யாருக்கும் வந்து இதே மாரி மெஜாரிட்டி இல்லாம ஒரு மைனாரிட்டி அந்த மாரி வர மாரி வச்சிருந்திருக்கலாம். அது 2ல எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா அப்போ அவருக்கான இல்லண்ணா கார்த்திக் அப்போ இல்ல கார்த்திக் திமுகவுக்கு ப்ரோ. பெரிய நெகட்டிவ் அவருக்கு இமேஜ் இல்ல அந்த டைம்ல. ஸ்டாலினுக்கு இல்ல. திமுக இருந்துச்சு. பட் ஸ்டாலினுக்கு இல்ல. ஏன்னா 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு இல்லண்ணா ஏடிஎம்கே மேல. இல்ல ப்ரோ. அது வாய்ப்பே இல்ல. அது ரஜினி ஒண்ணு சாருக்கு இருந்துச்சுங்க. கரெக்டான அத வந்து 2019லயே ஸ்டாலின் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. 2019லயே அவருக்கு 39 தொகுதி ஜெயிச்சு 39 ஆ சாரி 38 தொகுதியில ஜெயிச்சு 39 தான். பாண்டிச்சேரியில சேர்த்து 39 ஜெயிச்சிட்டாரு. ஒண்ணே ஒண்ணு அந்த ஓபிஎஸோட சன் மட்டும் ஜெயிச்சாருன்னு நெனைக்கிறேன் தேனியில. ஆமாமா. அதிலேயே ஆமாமா. ஜெயிச்சு அவரு மாற்றம்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இல்ல இல்ல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்ற மாரி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரஜினி இல்ல கார்த்திக் ப்ரோ கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் ப்ரோ. அவருக்கான எலெக்ஷன் வந்து 96 தான் ப்ரோ. சென்டர்லயும் அவருக்கு சப்போர்ட் இருந்துச்சு அன்னைக்கு. நரசிம்மராவ் சப்போர்ட். ஸ்டேட்லயும் சரியான கூட்டணி இருந்துச்சு. அது எல்லாமே அவர் மிஸ் பண்ணிட்டாரு. 96ல வந்திருந்தா கன்ஃபார்மா ஜெயிச்சு. கண்டிப்பா ஏன் கார்த்தி அவர் ஜெயிச்சிருந்திருப்பாரு. பணம் பாப்பா இதுடாரா கார்த்தி? பணம் நல்லா சம்பாதிக்கிறோம் சினிமால. இதுலயே நம்ம சம்பாதிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு. அவருக்கு இல்ல டிஃபரண்ட் வினோத் என்ன ரஜினி கார்த்தி? வந்து அடிக்கடி ஸ்டேஜ்ல சொல்லுவார்ல ஒரு டயலாக். நம்ம இப்ப வந்து சொல்ல கார்த்தி. நான் 96 2000 சொல்றேன். அப்போ 20 வருஷம் பேக். நான் இப்ப கதையை பேசல. இப்போ இன்னைக்கு விஜய் பட்ட இப்பயும் சரி, கஷ்டம் அவரு அப்பயும் அன்னைக்கு சரி, இப்பயும் சரி, அப்பயும் சரி. ரஜினி ஒரு டயலாக் சொல்லுவார்ல அடிக்கடி. நம்ம எப்பயுமே வந்து புத்திசாலிகள பக்கத்துல வச்சுக்கணும். ஆனா ரொம்ப அதிபுத்திசாலிகள பக்கத்துல வச்சுக்கக்கூடாது. நெறைய பேர் ஐடியா கேட்கக்கூடாது. அப்படின்லாம் சொல்லுவார்ல. எதார்த்த உண்ம அதாங்க. ரஜினிகிட்ட பிரச்சனை என்னன்னா, ரஜினி கட்சி ஆரம்பிக்கலாம்னு நக்கீரன் கோபால் வரைக்கும் கேட்டு வச்சிருக்காருங்க. அப்புறம் எப்படி தெரியும்? இவங்க எல்லாம் போற வரவங்கலாம் நக்கீரன் கோபாலு, மாரிதாசு இவங்க கிட்டலாம் அரவிந்தர் துரைசாமி, இவங்க கிட்டலாம் என்ன ரவீந்திரன் துரைசாமி போற பக்கம்லாம் ஊர்ல இருக்க ஜாதிலாம் போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டி நாயக்கர் அண்ணே உங்களுக்கு இவங்கலாம் ஓட்டு போடுவான்னா, இந்த ஜாதிக்காரன்லாம் ஓட்டு போட மாட்டானே. அவரே வந்து எடுத்து டேட்டா குடுத்துட்டு வந்துருவாரு. எலக்ஷன் ரிசல்ட்னே உங்களுக்கு வந்து 1,20,00,000 ஓட்டு விழுந்துரும்ண்ணே. இந்த ஜாதிக்காரன் இவ்வளோ பேர் இருக்கானே. நக்கீரன் கொடுப்பாரு இவ்ளோ கார்த்தி. ஆனா குழப்பமும் ரஜினிக்கு நக்கீரன் என்ன கொடுக்குற தோணும்? ஆள் தான். ஆமா. ஈஸி ரஜினிக்கு நக்கீரன் எலெக்ஷன் கொடுக்குற ஆள் தான். ரஜினி இந்த மாரி 96 வந்து ரஜினி இந்த மாரி ஒரு 15 பேத்துட்ட பேசியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. இவரு இந்தியா டுடே மணியிலிருந்து எல்லாத்தையும் முக்கியமான ஜெயலலிதா எல்லாத்தையும் பேசுறாரு. கட்சி ஆரம்பிக்கலாமா? எப்படி இருக்கும்? என்ன ஏது? அப்படின்னு இவங்க ஆனா எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன முடிவுக்கு வந்திருப்பாரு ரஜினி? இந்த குழப்பம் குழப்புறாங்களே! அப்ப ஆனா நம்ம கார்த்திக் நின்னோம்னா 15% தான் ஓட்டு போல. அது தாண்டா தான் இருக்கு. அப்படின்னு அவரு முடிவு எடுத்துட்டாரு. பேக் அடிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு கார்த்திக் ப்ரோ கார்த்தி ஆனா விஜய் அதே மாதிரி தான் கேட்டிருக்காப்புல விஜய் சவுக்கு சங்கர் யார்கிட்ட பார்த்தா கேட்டிருக்காரு? விஜயோட விஜய் அட்வைசர்ஸ் வந்து யாரு? அதுதாங்க. சவுக்கு இன்டர்வியூ விஜய் வந்து கேட்டிருக்காருங்க. விஜய் கேட்கலன்னுலாம் சொல்லல. விஜயும் பேசியிருக்காரு. ஒரு சிலர்ட்ட பேசியிருப்பாரு. ரொம்ப கம்மியா பேசியிருப்பாரு. ஆனா விஜய்ட்ட என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப தெளிவா ஒண்ணு பண்ண சவுக்கு சங்கர் சொன்னாரு பார்த்தீங்களா? நான் 2021ல வரேன். நான் சிஎம் ஆவுறது எப்படி? அப்படின்னு கேட்டிருக்காரு இதுல. அப்படிதானே சவுக்கு சொன்னாரு. கரெக்ட்டா? ஆமா ஆமா. ஆமா கார்த்தி நான் அவ்வளோதான். வந்தா நான் சிஎம் சிஎம் ஆயிருவேன். ஆவுறதுக்கு சிஎம் ஆகுறதுக்கு என்ன ஐடியா இருக்கா உங்ககிட்ட? நான் சிஎம் ஆகணும். அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. இல்லங்க நீங்க வந்தா ஆக நான் முடியாதுங்க. ஜெயிப்பேனா தோப்பனா கூட இல்லண்ணா கேட்கலன்னு தான் சொன்னாரு. ஆமா அவ்வளோதான். எனக்கு யார் போட்டியா இருப்பா? உங்களுக்கு எடப்பாடி. இல்ல எனக்கு போட்டி உதயநிதி ஸ்டாலின் தான். அப்படின்றாரு. அப்போ அந்த அளவுக்கு விஜய் முன்முடிவா தானே உட்கார்றாரு. நீங்க சவுக்கு சங்கர் வந்து இல்லங்க சவுக்கு சங்கர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவரு 15 வருஷமா யார் யூடியூப்ல பேசுறவர் தானே. அப்படின்ற மூடு தான் விஜய் டீல் பண்ணியிருக்காரு அவர. ஆமா. இல்லங்க நான் என் பவர் எனக்கு தெரியுங்க. நான் சிஎம் ஆயிருவேன்ற முடிவு அவரு எடுக்கிறாருல்ல. சீமான்ட்ட பேசுறாருங்க. அரசியல் பேசுறாரு. சீமான் 15 வருஷம் கட்சி நடத்துறாரு. சீமான் போய் சொல்றாருல்ல, இது வந்து அகலிகள் நிறைந்த ஒரு குளம். இங்க முதல்ல இருக்கும். திமிங்கலம் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த டயலாக் வந்து விஜய் மாநாட்டுல பேசினார்ல. அந்த மாநாட்டுல பேசுற டயலாக் சீமான் சொன்னது. சீமான் விஜய பார்த்து பேசும்போது இந்த வார்த்தைய சொல்லியிருக்காரு. இத வந்து விஜய் மேடையில பேச போய் தான் சீமான கிண்டல் அடிச்சாருன்னு இவங்க கோச்சுக்கிட்டாங்க கொஞ்சம்.
அப்ப சீமான் பேசும்போது ஃப்ளோல சொல்லியிருக்காரு, "தம்பி இது நீங்க நினைக்கிற மாரி கிடையாது. இந்த அரசியல்ன்றது அப்படி. உள்ள வந்து முதல்ல இருக்கும், அது இருக்கும்." ஆ அப்படின்லாம் சொன்னது வந்து ஒரு ஃப்ளோல சொல்லும்போது, விஜய் அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டுல மேடையில பேசும்போது தான், அப்ப நம்ப பேசுறதையும் கிண்டல் அடிக்கிறானா அப்படின்ற ஒரு கோவமும் சீமானுக்கு வந்துச்சு. அப்ப இதெல்லாம் சொல்லும்போது கூட விஜய் எதையுமே காதுல வாங்கலல்ல. என் பவர் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல. அது வந்து நீங்க முரட்டுத்தனமான ஒரு முடிவா கூட நினைக்கலாம். பட் அத எடுத்தது தான் விஜயோட சக்சஸ். ஆனா அது கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் இப்ப ப்ரோ ரஜினி சாருக்கு பாத்தீங்கன்னா 96ல விஜய் அளவு கூட அவருக்கு கஷ்டம் இல்ல ப்ரோ. அன்னைக்கு அவருக்கு எல்லா சப்போர்ட்டுமே இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அவர் முடிவு எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா காலம் கடந்து போயிடுச்சு அவர் சொன்ன மாதிரி. இப்ப பேசலாம் முடியுமே தவிர அங்க மறுபடியும் போக முடியாது. ஆனா அவருக்கு கார்த்தி ரேஸ் அவரு நல்லா ஓடுறாரு கார்த்தி. ஆனா எல்லார்கிட்டயுமே சினிமால எல்லார்கிட்டயும் நெறைய பேர் ஐடியா கேட்கிறதும் பிரச்சனைங்க. அது ரஜினியும் வந்து அதுல தான் மிஸ் ஆனாரு கொஞ்சம். ஆனா ஜான் கார்த்தி ஜான் படத்துல எப்படி நல்லா விட்டாரு பண்றாரு கார்த்தி. எப்படி கார்த்தி அது? கார்த்தி சம்பளம் நல்லா வாங்குறாரு, நல்லா ஓடுறாரு. இந்த வயசு இவ்வளவு ஆயிடுச்சு. நல்லா அந்த கதையை டைரக்டர் எல்லாம் சூஸ் பண்ணி. ஆனா அது பெரிய விஷயம். இல்ல ப்ரோ, இங்க கார்த்திக் ப்ரோ, இருக்கிற முன்னாடி ஆக்சுவலி நடிகர் கூட நீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இல்ல. ரஜினிக்கு அவருக்கு செட் ஆகாது ப்ரோ. நான் சொல்றேன் பாருங்க, ரஜினிக்கு செட் ஆகாது ப்ரோ. ஏன்னா அவர் நேர்மையா இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அண்ணாமலை அந்த மாதிரி முன்னெடுத்தினாருன்னா ஓகே. அவரா சிஎம் பண்ணாருன்னா அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உங்களை கவுத்துருவாங்க ப்ரோ. நான் இந்த இது அதை பண்றேன்னு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலே அவருக்கு கெட்ட பேர் ப்ரோ. ஸோ ரஜினி வந்து ஜெயிச்சிருந்தாலுமே அவருக்கு நல்ல பேர் இருந்திருக்காது. அவருக்கு வைக்கிற இடம் தான் கண்ணியம். அதெல்லாம் யாருக்குமே நல்ல பேர்லாம் இருக்காது. யாருக்கு இருக்கும் நல்ல பேரு? அப்படிலாம் இல்ல. நீங்க நல்ல பேர் இருக்கணும். நான் சிஎம் ஆவேன். சிஎம்மும் ஆகணும். நல்ல பேரும் வாங்கணும். யாரும் உங்கள திட்டவும் கூடாது. எதிர்க்கட்சிக்காரங்கட்டயும் வம்பிழுக்க கூடாது. இப்படின்னா எப்படிங்க அது? எப்படி நடக்கும் அது? பொம்மன்லியம் சம்பந்தத்துல சொல்ற மாரி. அரசியல்ல வந்தா ஆ. எல்லாரும் அடிப்பாங்க ப்ரோ. பா அரசியல் எடுத்து எல்லாரும் கையை பிடிச்சி இழுப்பாங்க. சும்மா ஒரு ஆமா அதெல்லாம் ப்ரோ. வரப்போறோம்னா இப்போ இழுப்பாங்க. எல்லாத்துக்கும் விஜய் தான் இருக்கணும். ப்ரோ, விஜய் வந்து இல்ல ப்ரோ, விஜய் வந்து தாங்குறாரு. அவர் எவ்வளவு அடிச்சாலும் அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் அப்படிலாம் பேசுவாங்க. விஜய் கிடையாது நல்லா அருண். ரஜினி அருண் எல்லாமே அப்படிலாம் கிடையாது அருண். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க ஒரு சைடு நீங்க வந்து சோசியல் மீடியாவ மட்டும் பார்த்துக்கிட்டு, இந்த நெகட்டிவிட்டிய மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கீங்க. அது கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க அரசியல். நான் ஒருத்தர்ட்ட பேசினேன். இப்ப ரீசென்ட்டா ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட பேசினேன். ஆ அவருகிட்ட கேட்டேன். இவ்ளோ நெகட்டிவிட்டி இருக்கு. இவ்ளோ பிரஷர் இருக்கு. நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு 10 ஃபோன் வருது. அங்கருந்து இங்க ஒரு இவ்ளோ நெகட்டிவிட்டி, இவ்ளோ பிரஷர். பேசாம இது ஏன்டா வந்தோம்னு உங்களுக்கு தோணுதா? அப்டின்லாம் கேட்டேன். ஏன்டா இதுக்கு வந்தோம்? நம்ம கொஞ்சம் நிம்மதியாவே இருந்திருக்கலாம்னு உங்களுக்கு தோணுதா? அப்டின்னு கேட்டேன். அப்போ அவரு சொன்னாரு, நான் ஒண்ணுமே பண்ணல தம்பி. பயங்கர பிரஷர் தான். நீ சொல்றது உண்மதான். ரொம்ப பிரஷர் தான். ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கு. ரொம்ப இதெல்லாம் இருக்கும். எல்லாமே இருக்கும். அத தாண்டி நம்ம ஏதோ ஒண்ணு செய்யும்போது நம்மள நம்பி ஒரு 1000 பேர் வந்து நிப்பாங்க. நம்மள 1000 பேர் வந்து நமக்கு அ இது சேர் பண்றதுக்கு, நம்மள சந்தோஷப்படுறதுக்கு நிப்பாங்க. ஒருத்தருக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன உதவி பண்ணுவோம். அவரு டக்குன்னு நம்ம கால்ல விழுந்துட்டாரு. எனக்கு வந்து என்னடா நம்ம ஒண்ணுமே பண்ணலையே! நம்ம சாதாரணமா ஒரு சின்ன இது தானே பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து கால்ல விழுந்து ஒரு பெரியவர் வந்து நம்மகிட்ட ரொம்ப நன்றிங்கன்னு சொல்றாரு. அ ஒரு சின்ன குழந்தை வந்து அது ஒரு படிப்புக்கு ஒண்ணு பண்ணும்போது நம்மகிட்ட வந்து இப்படி பேசுது அப்படின்னோனே, இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகேடா. இவனுங்கலாம் திட்டினா திட்டிட்டு போறானுங்க. இந்த ஒரு 4 பேத்துக்காக நம்ம இது பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கும்போது அது சரியாயிடுது அப்படின்னாரு. அதாவது ஒரு சைடு வந்து நீங்க சொல்ற அந்த பிரஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். அத தாண்டி இன்னொரு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஓட வைக்கிறதுக்கான அந்த ஒரு என்கரேஜ்மென்ட்டும் இருக்கும். அவங்க ஐயோ அத பார்க்குற ப்ரோ, விஷயங்களும் இருக்கும். இது ஓகே ப்ரோ. பட் நான் சொல்றேன் பாரு, இன்ஸ்டன்ஸ்ல இப்ப நீங்க ரஜினி எடுத்தீங்கன்னா இங்க ஒண்ணுமே இல்ல. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீ இந்த ஆள போடணும்னா வரவன் ஒழுங்கா இல்லாம இப்போ இவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணா ஐ மீன் அகேன்ஸ்டா இல்ல பண்ணான்னு அருண். அதான் வச்சுக்கோங்க. சொல்றேனே, இப்படி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். எதையுமே நீங்க பண்ண முடியாது. ரஜினி 75 வயசுங்க. நீங்க யோசிக்கலாம்ல. எதுக்குங்க 75 வயசுல நடிச்சுக்கிட்டு, வீட்ல ஜாலியா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. பணம் இல்லையா? பேர் இல்லையா? புகழ் இல்லையா? எல்லாம் இருக்கு. அவ்வளோதான். ஜாலியா வீட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். பேரன் பேத்திங்கலாம் வந்தாச்சு. பேரனே நடிக்க போறான். அப்படி இருக்கலாம்ல. அது இல்ல. ரஜினி வந்து நடிக்கிறதுனால தான் இன்னும் ரஜினிக்கு கைத்தட்டல். இன்னும் ரஜினிக்கு ஃபேன்ஸ். இன்னும் ரஜினிக்கு மாசு. எல்லாம் இருக்குல்ல. நீங்க வந்து எல்லா கார்த்திக் விஷயத்துலயும் ப்ரோ நெகட்டிவும் பார்க்க முடியும். பாசிட்டிவும் பார்க்க முடியும். நீங்க பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா, அது பாசிட்டிவ் அவ்வளோதான். நான் தான் சொன்னேனே ஒரு அரசியல்வாதிக்கு கார்த்திக் ப்ரோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அத தாண்டி இவ்வளோ நல்லது இருக்குல்ல. அதையும் நீங்க பார்க்கணும். கார்த்திக் ப்ரோ இப்ப வந்து ரஜினி சார் என்டர் ஆயிருந்தாருன்னா 2021ல, இப்ப விஜய் அண்ணா வந்து ஆரம்பிச்சிருப்பாரா 26ல என்டர் ஆயிருப்பாரா? இல்ல வந்து கொஞ்சம் 31க்கு அப்படி சேஞ்ச் ஆக 21ல சான்ஸ் ரஜினி இருந்திருக்கா? வராதது பெரிய பிளஸ்ங்க விஜய்க்கு. ஏன்னா 21ல ஒரு வேள 21ல பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. ப்ரோ, இப்போ 21 ரஜினி ஜெயிச்சிருப்பாரா ப்ரோ?
இல்ல ரஜினி முன்னாடியே சொல்லிட்டேங்க. ரஜினி ஜெயிக்க வாய்ப்பு கம்மி தாங்க அந்த டைம்ல. ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு கிளீன் இமேஜ் இருந்துச்சு. திமுக கட்சி ஸ்ட்ராங்காவும் இருந்துச்சு. திமுக, அதிமுக 2மே அடி வாங்கினதுனால தான் விஜய் போய் ஜெயிச்சாரு. ஸ்டாலினுடைய கிளீன் இமேஜும் திமுகவோட ஸ்ட்ராங் பாலிடிக்ஸும் 21ல ஒர்க் ஆயிருந்திருக்கும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராவே ஒர்க் ஆயிருக்கும். ரஜினி நெறைய அதிமுக ஓட்ட பிரிச்சு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல ஒரு வேள. பட் அதை மீறி ரஜினி எப்படி கேம்பெயின் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு தெரியாதுங்க. அவருக்கு வந்து விஜய் மாரி மாஸ் வருமா, வந்திருக்காதா அப்படின்றது தெரியல. பட் சோசியல் மீடியாவும் ரஜினி கொஞ்சம் அகைன்ஸ்டா தான் இருந்துச்சு. அந்த டைம்ல விஜய்க்கு பாசிட்டிவா இன்னைக்கு இருக்கிற மாரி அவருக்கு இல்ல. அவருக்கு ரொம்ப எகைன்ஸ்டா தான் நெகட்டிவா தான் இருந்தது. ஆமா ப்ரோ. இந்த ஆனா என்னன்னா தூத்துக்குடி இஷ்யூல 21ல ரஜினி வந்திருந்தாரு அப்படின்னா, வந்து ஒரு 15% 20% ஓட்டு எடுத்துட்டு அவரு வந்து இதாயிருந்தாரு அப்படின்னா, விஜய்க்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்காது திரும்ப. அப்ப என்னன்னா ரஜினி கட்சின்ற ஒரு கட்சி லைவா இருந்திருக்கும். கமலஹாசன் மாரி ஆயிருக்காது. ஒரு 20% கட்சியா வச்சுக்கோங்களேன். ரஜினி கட்சி 20% எடுத்திருக்குன்னா, ரஜினி கட்சி 2024ல ஒரு அலைன்ஸ் வச்சிருக்கும். அந்த அலைன்ஸ் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கும். கொஞ்சம் எந்த இன்ஃபாக்ட் அலைன்ஸ் ப்ரோ? சொல்லப்போனா பிஜேபி பிஜேபி அலைன்ஸ் அலைன்ஸா ஆமா ப்ரோ? பிஜேபி அலைன்ஸே வச்சிருந்திருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. பிஜேபி அலைன்ஸ் தான் அவருக்கு கொஞ்சம் ஃபேவரா போயிருந்திருக்கும். 2024ல ரஜினி ஒரு வேளை 20% எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபியோட 2024ல அலைன்ஸ் வச்சிருந்திருப்பாரு. இப்ப அண்ணாமலை இங்க இருந்திருப்பாரு, அங்க இருப்பாருன்னு தெரியல. ஒருவேளை பிஜேபில அண்ணாமலை, ரஜினி, பிஜேபி இந்த மாரி ஒரு காம்பினேஷன் போயிருந்துச்சுன்னா, ஏடிஎம்கே இந்த மாரி காம்பினேஷன் பண்ணா மாரிதாஸ் கூட அங்க சேர்ந்திருப்பாரு. இல்ல அந்த மாரி காம்பினேஷன் போயிருந்தா, 2024 ரிசல்ட்டே கொஞ்சம் மாறி இருக்கும். அப்படின்னும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான என்டிஏ ஒரு பக்கம், திமுகவுடைய கூட்டணி ஒரு பக்கம் அப்படின்ற மாரி ஃபைட் வந்திருக்கும்போது, விஜயோட பாலிடிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்குமான்னு தெரியாது. இப்ப ரஜினி கட்சி ஆரம்பிக்காதனால கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு அந்த மாற்றம் அப்படின்னு சொல்றது, திமுக, அதிமுக பிடிக்காதுன்ற ஓட்டு வந்து ஆ கம்ப்ளீட்டா விஜய்க்கு வந்துச்சு. அது ரஜினி ஆரம்பிச்சிருந்தா ப்ரோ டவுட் தான். அது மட்டும் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா இந்த இந்த டைம்ல வந்து விஜய்க்கு என்ன லக் ஆச்சுன்னா, அதிமுக நல்லா வீக் ஆயிடுச்சு ப்ரோ. 5 வருஷம் எதிர்க்கட்சின்ற பேர் தான். பட் அவங்க இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒண்ணுமே செயல்படல. அதனால தான் விஜய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் ஏறிடுச்சு. இப்போ நினைச்சு பாருங்க, அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து விஜய்க்கு நல்ல டஃப் ஃபைட்டா தானே ப்ரோ இருந்திருக்கும். ப்ரோ பிஜேபி கார்த்தி, தனியா நின்றிருந்தாலே அதே இந்த மாதிரி வருஷம் பிஜேபி விஜய்க்கு காரெல்லாம் தான். கரெக்டா ஏடிஎம்கே நீங்க போட்டுட்டீங்க கார்த்தி. கொஞ்சம் டஃப், இன்னும் ரொம்ப டஃப் அடிச்சிட்டு இருக்கு கார்த்தி. நீங்க எல்லாம் இல்ல மாத்தி குத்துறவங்க தான் கொஞ்சம் நான் அதுவும் எங்க மாறிடுச்சு. வினோத் நான் எப்பயா கார்த்தி சொன்னேன் பிஜேபி? நான் உங்களை சொல்ல பிஜேபிக்காரன் கார்த்தி. யாரையா சொன்னேன்? இல்ல கார்த்திக் இப்ப ப்ரோ, உங்கள இல்ல, பிரசாந்த் கிஷோர் உங்க பிஜேபிக்கு வினோத் கும்பல சொல்றேன். இல்ல வினோத், பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல கூட, பிஜேபி தனியா நிக்காம அதிமுகவோட கூட்டணி போகணும், அப்பதான் விஜய்க்கு இன்னும் சாதகமா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அப்படிலாம் கிடையாது டிவி. அப்படிலாம் இல்ல. அண்ணாமலை அந்த அலைன்ஸ்குள்ள இருந்திருந்தாலே வந்து கொஞ்சம் நெறைய ஓட்டு வந்து பிஜேபி ஓட்டு ஏடிஎம்கேக்கு போயிருந்திருக்கும். அவரு அண்ணாமலை இல்லாதது அவங்களுக்கு பெரிய டேமேஜ் தான். அண்ணாமலை இல்லாதனால தான் நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டேன்னு கோவத்திலேயே மாத்தி போட்டாங்க. அப்படி இல்ல அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா, ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்குமா கூட்டணியில, என்டிஏ ஜெயிச்சிருக்குமா தெரியாது. ஆனா கண்டிப்பா 108 தொகுதின்றது வந்து இன்னொரு 10, 20 தொகுதி குறைஞ்சிருக்கும். ஏடிஎம்கே 47 முடிஞ்சது வந்து ஒரு 60, 65 ஏறிருக்கும் ஏடிஎம்கேது. அப்படி ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி தான் வந்திருக்கும். விஜய், ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அந்த மாரி தான் வந்திருக்கும். கார்த்தி ப்ரோ, அது மாரி எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப 2021 பாலிடிக்ஸ்லாம் நான் நோட் பண்ணதில்ல. ஏன்னா நான் சின்ன பையன் அப்ப. அப்ப கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சம்போது, அப்ப ரஜினியும் ஆப்போசிட்ல கட்சி ஆரம்பிக்கிறதா ஐடியால இருந்துச்சு. அது எப்படி ப்ரோ? என்ன கமலஹாசன்லாம் பிரேக்? கிரேசியே இல்ல இல்லங்க. ப்ரோ. ஆக்சுவலா என்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ண ரஜினி தாங்க இல்ல ப்ரோ. ஆரம்பிக்கிறதா இருந்தது. கமலஹாசன் என்ன பண்ணாருன்னா, ஜெயலலிதா செத்தாங்க இல்லையா? இறக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த விஸ்வரூபத்துலருந்தே இந்த கதை ஆரம்பிக்குது. விஸ்வரூபம் டைம்லயே வந்து அந்த படத்த பேன் பண்ணிட்டாங்கன்னு ஜெயலலிதா மேல இவருக்கு ஒரு கோவம் இருந்தது எப்பயுமே, கமலஹாசனுக்கு. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமே ஓகேங்க. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இந்த சவுக்கு சங்கரு, அ இவங்கலாம் இருக்காங்க. அன்னைக்கு கமலஹாசனும் ஒரு ம். போராளியா மாறிட்டாரு. ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறமே திடீர்னு பார்த்தீங்கன்னா, நைட் 10 மணிக்கு ஒரு 4 ட்வீட் போட்டு திரியிட்டு இருப்பாரு ஏடிஎம்கேவ. அப்பலாம் அவருடைய லோ ஸ்டேட்டஸ் தானே ப்ரோ போயிட்டு இருந்துச்சு. கமல்ஹாசன் படம் எதுவுமே ப்ரோ ஓடல பெருசா. கமலஹாசன் அவர் தூங்க லோ நடிக்கல வைக்கல. ப்ரோ. லோ ஹை அவர் நடிக்கல கிடையாதுங்க. அப்போ. அப்படி கிடையாதுங்க. ஒரு கமலஹாசன் ஒரு சீனியர் நடிகர்ல. சீனியர் நடிகர் வந்து அதிமுகவ திட்டுறாருன்றது ஒரு ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் தானே. கமலஹாசன் ட்வீட் போட்டா பிரேக்கிங் நியூஸ் வரும் டிவில. நீங்க வந்து அவரு ஓகே. ட்வீட் இப்ப இன்னைக்கு தான் ட்விட்டர்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் 2017லாம் பெருசா ட்விட்டர் வந்து ரொம்ப அவ்வளோ ஆக்டிவ்லாம் கிடையாது. ஆனா அவரு வந்து நைட் 9 மணிக்கு 10 மணிக்கு திடீர்னு ஏடிஎம்கே ஏதோ திட்டி விட்டுருவாரு. பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபிளாஷ் ஓடிட்டு இருக்கும். ஆமா ப்ரோ. இந்த பிரேக்கிங் ஃப்ளட் ஆமா. வச்செல்லாம் வந்து பிரேக்கிங் ப்ரோ கார்த்திக் ப்ரோ, கமலஹாசன் கமல் சார் கமல் அவரு சார் கடும் அவரு இந்த கண்டனம். ப்ரோ சென்னை பாலிடிக்ஸ். சென்னை ஃப்ளட் அப்போ ரொம்ப பயங்கரமா திட்டி ஆமா. ஒரு ட்வீட் கமலஹாசன் வந்து போட்டிருப்பாரு. திடீர்னு நைட் ஆனா திட்டி விட்டுருவாரு. அது பிரேக்கிங் நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கும் நெறைய. இல்ல அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் ப்ரோ, இவங்க கமல் அப்ப ரஜினி ஏடிஎம்கே என்டர் ஆயிருந்தாருன்னா, ஆப்போசிட்டா வந்திருப்பாங்களா ப்ரோ?
ரஜினி ப்ரோ வந்திருந்தா கார்த்தி ப்ரோ ஆமாமா. ரஜினி வந்திருந்தா ரஜினி தனி. ப்ரோ கமல் சாருக்கெல்லாம் அவ்வளவு கிரேஸ் இல்ல ப்ரோ. அவரு எலெக்ஷன் கேம்பெயின் எங்க ஊருக்கு வரும்போது அவர் பிக் பாஸ் அவரு நடத்திட்டு எந்த இருந்தாரு. அவரு கேம்பெயினுங்க வந்தாரு? அவரு கேம்பெயினுக்கே வரலையாங்க. வந்திருந்தாரு ப்ரோ. கோயம்புத்தூர் வந்திருந்தாரு ஒரு தடவை. ஏங்க அவரு அப்ப ரொம்ப எல்லாரும் அவர் ரொம்ப ஆடி கம்மிங்க. ரொம்ப கம்மியான கேம்பெயின் தாங்க கம்மி பண்ணாரு கரெக்ட். அவரு. யாருமே அவரு பேரை கத்தல. ஆரின்னு கத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் அந்த டைம்ல ஏதோ பிக் பாஸ்ல ஏதோ தப்பான ஒரு முடிவு எடுத்து ஏதோ பாலாஜி முருகதாஸ் ஆரிக்கும் பிரச்சனையாகி அவர் கட்சி பிக் பாஸ் மேடையில தப்பான அவர் முடியல கட்சியில இல்லையா? வந்து அவர் போய் ஏங்க நல்லா அவர் கல்லா கட்சியில கட்டு வந்து வந்தாரு. யாருக்கும் பெருசா பொறுப்புலாம் போடலங்க. அந்த கட்சியவே பெருசாலாம் இல்ல ரன் ப்ரோ. பண்ணல. முதல்ல ஆரம்பிக்கச்சே அந்த மகேந்திரன் ஒருத்தர் இருந்தாரு ப்ரோ. அவரு ஆக்சுவலி நல்லா கோயம்புத்தூர்ல நல்லா கொஞ்சம் செல்வாக்கான ஆளு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் மகேந்திரன் நிக்க விடாம வேற யாரும் நிக்க விட்டு கோயம்புத்தூர்ல காமெடி பண்ணிட்டாரு. அவர் அவருக்கு என்ன நிக்கலையான்னு ப்ரோ தெரியல. மகேந்திரன் இடத்துல இவர் கமல் சார் கார்த்தி ஒரே டவுட் கார்த்தி. இப்ப எப்படி கமலஹாசன் இவ்வளவு படம் பண்றாரு? ஃபண்ட் எப்படி எங்க கிட்ட இருந்து போதா கார்த்தி? அதெல்லாம் கிடையாது. அட்டன் டைம்ல 2 படம் போகுது, பெரிய படம். அவருக்கு கமல் கிட்ட எப்படி அவ்வளவு ஃபண்ட் இருந்தது? அதுக்கப்புறமே படம் நிறைய நடிச்சார்ல. அவரு விக்ரம் நடிச்சாரு. அது பெரிய பிசினஸ் ஆச்சு. விக்ரமும் அவரே தானே ப்ரோ ஆமா ப்ரொடியூசர், நல்லா அது ஹிட் பெரிய ஆச்சுல்ல பிசினஸ். பிளாக். அமரன் எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். இல்ல ஏன்னா ஃபண்ட் ரொம்ப இருக்காம இருக்கு, அதனால கேட்டேன். ஆனா ப்ரோ அவர் ஒரு காலகட்டத்துல பேங்க் ரப்டா இருந்து பிக் பாஸ் தான் அவருக்கு வீடு எல்லாம் கொடுத்து அப்படின்னால உண்மையா பொய்யா ப்ரோ? எல்லாம் கிடையாதுங்க. அவருக்குலாம் ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் நல்ல சம்பளம் கொடுத்தாங்களா கார்த்தி அவருக்கு? ஃபர்ஸ்ட் போக சொல்ல விஜய் பிக் பாஸ் டிவில. ஆமா பிக் பாஸ் நல்ல சம்பளம் தான். பட் அதெல்லாம் தாண்டி அவருக்கு சொத்து இருக்குங்க. அவர் எவ்வளவு வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா பெருசா அவர் பேசுறது பீப்புள்ஸ் கிட்ட கனெக்டே ஆகல ப்ரோ அந்த டைம்ல. அவர் சம்பந்தமே இல்லாம பேசுவார் ப்ரோ. புரியாது. மக்களை வந்து தூண்டி விடணும். அவருக்கு அந்த பேச்செல்லாம் மக்களுக்கு வந்து இல்லைங்க அவர் பேசுறது புரியாது மக்களுக்கு. அதுதான் பிரச்சனை. கோபி அவர் யூடியூப் நீங்க ஒரு 2 பாத்துருவாங்களா? நீ படிச்சு முடிச்சு புரியுதே 10 நிமிஷம் ஆகும். அவர் அது மாதிரி வேலை பண்ணுவாரு. பெங்களூர்ல ஏதோ பிரச்சனை ஒண்ணு கிளப்பி விட்டு வந்துட்டாரு. அவர் நாலேஜபிளான ஆளு காமிக்கிறாரா இல்ல வந்து அது நேச்சுரலாவே அவர் அப்படிதானா இல்ல எப்படின்னு ராஜ்யசபால வந்து அந்த ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருப்பாரு ஏதோ பெரியார பத்தி ஏதோ ஒண்ணு. அது புரியவே புரியாது ப்ரோ. 2 தடவை ரிப்பீட் பண்ணா தான் புரியும். அவர் அந்த மாதிரி பண்றதுதான் ரொம்ப பேக் ஃபயர் ஆகுது. இப்ப கூட ரீசெண்டா ஏதோ ஒரு நியூஸ்ல வீடியோ பார்த்திருந்தேன். அப்ப கூட என்னுடைய கட்சி 100 வருஷத்துக்கு நான் விதை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்த்து வீட்டுல கூட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இவர் கட்சி காலேஜ் ஃபங்க்ஷன்ல பேசிட்டு வந்திருக்காரு நேத்து. திருவண்ணாமலை பேசிட்டு வந்திருக்காரு. எங்க அம்மா கேக்குறாங்க இவரோட கட்சி பேர் என்ன, ஏதோ நீதி மையமா ஏதோ சொன்னீங்களே என்ன அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட கேக்குறாங்க. அவரு ஸ்நேகனுக்கு ஏதாச்சும் பண்ணும் ப்ரோ. அவரு ஏதாச்சும் பண்ணியாங்க. ஆனா அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கும் கூடயே இருக்காரு. கார்த்தி ப்ரோ ஒரே சினிமா கேள்வி. கட்டா குஸ்தி 2 நல்ல ஹிட்டா ப்ரோ? பெரிய ஹிட். பிளாக் பஸ்டர் ஹிட் 3 நாள். எவ்வளவு ப்ரோ ஆகும் கலெக்ஷன் லைக் அப்ராக்சிமேட்? 50 கோடி தாண்டிரும் வேர்ல்ட் வைடு. விஷ்ணு விஷால் ஹையஸ்ட் ப்ரோ. ஆமா ஹையஸ்ட். ஆமா அவருடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் அவர். நீங்க அவரு நேசா பாத்திருக்கீங்களா ப்ரோ? யாரு? விஷ்ணு விஷால பாத்துருக்கேனே. என்னாச்சு? இல்ல இப்போ ரீசெண்டா ரொம்ப அவர் இன்டர்வியூ எல்லாம் ரொம்ப பழகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் அது முன்னாடிலாம் லைவ் நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிதான் தெரியும். அது இன்டர்வியூலையும் படத்தை பத்தி மட்டுமே அவ்வளவு நேரம் பேசுறது. திடீர்னு அரசியல் பேசணும், தத்துவம் பேசணும், லவ் பத்தி பேசணும், பர்சனல் வாழ்க்கையை பத்தி பேசணும், மோட்டிவேஷனலா பேசணும், ஜென்சி கிட்ஸ் பேசணும், எல்லாத்துக்கும் பேசணும். ரவுண்டா பேசும்போது என்ன ரொம்ப ஓவரா புலம்புறாங்க அப்படின்னு தான் தோணும் நமக்கு. அது ஒரு இன்டர்வியூ கொடுத்தா பரவாயில்ல. அதுல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்கடா நீ பார்க்க மாட்டீங்க. நான் ஊர்ல இருக்க எல்லா இன்டர்வியூ சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்துறான்னு ஒரு 30 இன்டர்வியூ கொடுத்துறாங்களா. அதனால உங்களுக்கு என்ன தோணுன்னா, என்ன போன இன்டர்வியூல தானே இதை சொன்னாரு, இந்த இன்டர்வியூல சொன்னாரு, ரொம்ப புலம்புறா அப்படியே அப்படின்னு உங்களுக்கு தோணும். கான்சிட்டி பாத்தீங்களா நீங்க? கான்சிட்டி பார்த்துட்டேன். கான்சிட்டி நல்லா தான் இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருந்துச்சு. பட் படமா ஓகே தான். நல்ல ஒரு மேக்கிங். ஹிட்டா ப்ரோ கான்சிட்டி? அபோவ் ஆவரேஜ் தாங்க. ஒரு பெரிய ஹிட் இல்ல. ஓகே. ஆனா ரிவ்யூலாம் பாசிட்டிவா தான் வந்துச்சு. ஆமாமா. செகண்ட் ஹாஃப் என்னன்னா கான்சிட்டி ஃபர்ஸ்ட் டைட்டில் மைனஸ். டைட்டில் கொஞ்சம் ஏதாவது வேற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். டைட்டில் மாத்தி இருந்திருக்கலாம் கான்சிட்டிக்கு. இன்னொன்னு செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கே இல்லாம போயிடும். கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தேவையான மாதிரி கதையை வளைச்ச மாதிரி இருக்கும் நிறையா. ஒரு சில இடங்கள்ல வந்து ரிப்பீட்டிவா இருக்கும். அந்த இப்ப சதுரங்க வேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒருத்தன் ஏமாத்துறான்ல, அதே மாதிரி திரும்ப ஏமாத்த மாட்டான்.
ஒருத்தனை மண்ணொலி பாம்பு வச்சு ஏமாத்துவான். ஒருத்தனை வந்து நகைக்கடையில ஏமாத்துவாங்க. ஒருத்தர் வந்து இந்த இரிடியம் வச்சு ஏமாத்துவாரு. மாத்தி மாத்தி இருக்கும். உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓ! இப்படி ஏமாத்துறானா, அடுத்து எப்பட்றா ஏமாத்த போறான் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து வேற மாரி ஒண்ணு ஏமாத்துவான். அப்படி இருக்கும்ல. கான்செப்ட் இதுல என்ன இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ரிப்பீட்டிவா இருக்கும். ஒரே மாரி ஒண்ணு ஏமாத்துவாங்க. அடுத்து ஏமாத்துவாங்க. செகண்ட் ஹாஃப்ல அது திரும்ப திரும்ப வரும்போது உங்களுக்கு, ஓ! என்னப்பா இதே ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றாங்கன்ற மாரி இருக்கும். அது ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ் ஆனா? Netflix தான். ஆனா கண்டிப்பா Netflixல வருமா அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் பாருங்க. ஹலோ கார்த்தி, நான் கேக்குதா? ஹலோ யாரு கார்த்திக் சொல்லுங்க. ப்ரோ ஹலோ. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா வந்து கட்டாகஸ்டி 2 இவரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாய் ப்ரோ? அபியங்கர் இருக்காருல்ல, ஆமா. அவர் என்னன்னா இப்பெல்லாம் இசை அபியங்கர் அந்த இதே வந்துட்டு இருக்கு. அதை பத்தி இட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? ஏறி சாய்க்கு முன்னாடி ஒரு ஐ போட்டிருக்காங்க அவ்வளவுதான். சின்னதா ஒரு ஐ. என்ன இருக்கு? இல்லைண்ணா, நான் இசை அனிருத் வெரியன். இசை ஜிவி பிரகாஷ்னு போடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இசை அபியங்கர்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இசையே அவர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது. ஓகேங்க, பேரு அது பேருக்கு முன்னாடி இப்படி போடுறது தானே. இப்போ மேஸ்ட்ரோ, லிட்டில் மேஸ்ட்ரோ யுவன் அந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல. அட்லி ப்ரோவோட படம் இல்லைண்ணா, வந்து அவருக்கு அந்த முன்னாடி நிறைய லெஜண்ட்லாம் இருக்காங்களே, அதான் கேட்டேன். இல்ல இல்ல அது அவர் இப்பதான் 2 படமே பேரா அப்படி பண்ணியிருக்காரு. வந்ததுனால இந்த முன்னாடி இருக்கிறத போட்டு போட்டு அது ஓகே. அது ஏங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. சாய் அபியங்கர் அடுத்த 5 வருஷத்துல ஒரு 10 ஆல்பம் விட்டு குடுத்துட்டா, நீங்களே ஆமா இசை அபியங்கர் தான் அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்க அவ்வளவுதான். இதே சாய் அபியங்கர் ஒரு 10 படம் வந்து மொக்க படமா குடுத்தா, இதுல அவரே நிறுத்திருவாரு இசை அபியங்கர்ன்னு போடுறத. அண்ணா அல்லு அர்ஜுன் ஏங்க படத்தை இந்த அட்லி முதல்ல டைரக்ஷன் பண்ண படத்தை அப்படின்னு பேட்ட சொல்லியிருக்காரு. பேட்ட படத்தோட ஆடியோ லான்ச்ல ரஜினி சொல்றாரு, எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஏஆர் ரகுமான் அனிருத் தான் அப்படின்ட்டாருங்க. ரஜினியை போட்டு அடியன்னு நடிக்கிறாங்க இவங்கலாம். அனிருத் ஏஆர் ரகுமானா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ட்டானுங்க டக்குன்னு. ரஜினியை போட்டு ஒரு வாரம் திட்டுறாங்க சோஷியல் மீடியால. பேட்ட படத்தப்ப ரஜினி சொல்றாரு, எழுதி வச்சுக்கோங்க அடுத்து. இன்னைக்கு ஏஆர் ரகுமானை தாண்டி அனிருத் எங்க இருக்காரு? 10 மடங்கு மேல இருக்காரு. ஆனா அன்னைக்கு கார்த்தி அவர் பேட்ட முன்னாடியே நல்லா இட்டு கொடுத்துறாருல கார்த்தி அனிருத். இட்டு கத்தி, வேதாளம். கொடுத்துட்டாருங்க. அதான் சொல்றேன், கத்தி வேதாளம் ஒரு 4 படம் இட்டு கொடுத்துட்டாரு. ஓகேவா? பேட்டை வந்து ரொம்ப ஒரு 10 படத்துக்குள்ள தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது அனிருத் இது. அவரு பேட்ட ஆடியோ லான்ச்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஏஆர் ரகுமான் இந்த பையன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வாரம் ரஜினி திட்டுறாங்க. அந்த திட்டுறாங்க. பட் அனிருத் அதை ப்ரூவ் பண்ணோன்னே அது உண்மைதானே, அது உண்மைதான். அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருண்ணா. சொன்னதே கம்மி. அடுத்த ஏஆர் ரகுமானே கிடையாது. அதெல்லாம் தாண்டிட்டாரு அனிருத். அதான் நீங்க சாய் அபியங்கர் வந்து அனிருத் இசை எப்படின்னா அபியங்கரா இந்த காலத்து இல்லையான்றது அவருடைய மியூசிக் தான். அதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னன்னு. இது வரைக்கும் அந்த பண்ணது இவரும் வந்து ஓகேங்க. சாய் அபியங்கர் சும்மா வரல. இது வரைக்கும் பண்ணது ஓகேங்க. டியூடு ஹிட், நல்லா பெரிய தானே ஹிட். இருக்கு, நான் அதெல்லாம் ஒண்ணும் குறை சொல்லல. நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் கரெக்ட் ஹிட். அவசரமா அதுக்குள்ள அப்படின்றது மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஸோ இசைன்னு இன்னைக்கு அந்த போட்டுக்கிறாங்க. ப்ரோமோ பாத்தீங்களா ப்ரோ? அந்த பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரோ? நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. கார்த்தி ப்ரோ, பட் எப்படின்னா அவர் ஸ்டோரியானா அது? ஸ்டோரி வந்து பிரதீப் ரங்கநாதன், டைரக்ஷன் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் டீம் அவங்கலாம் சேர்ந்து பண்றாங்க. கார்த்தி ப்ரோ, இந்த அல்லு அர்ஜுன் அட்லி மூவி வந்து பட்ஜெட்டே 1000 crore மேல அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய படத்துக்கு. ஆனா அட்லி வந்து இப்போ 1 year பேக்கே வந்து சாய் அபியங்கரை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி ப்ரோ அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து டக்குன்னு 1000 கோடியா இல்ல கார்த்தி அந்த அந்த படம்? சன் பிக்சர் அவ்வளவு போடும்? தெரியல, புதுசா இருக்கு. கார்த்தி ப்ரோ, ரீசெண்டா பார்த்தேன் ப்ரோ கார்த்தி 1000 crore பட்ஜெட். 1000 கோடி பட்ஜெட்டா வருமான்னு தெரியல. வட்டிலாம் சேர்த்து வரலாம். ஆனா பிசினஸாவே இருக்குங்க. அந்த படம் தெலுங்குலயே ஒரு 250, 300 கோடிக்கு வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு தியேட்டர்கள் மட்டுமே வித்துருவாங்க. அப்புறம் நார்த் இந்தியால வேற எனக்கு தெரிஞ்ச அந்த மார்க்கெட் படம் இருக்குல்ல. எவ்வளவு பட்ஜெட் இருந்தாலும் நார்த் இந்தியால பெரிய ப்ராஃபிட்டா தான் ப்ரோ மார்க்கெட் ஆகும் இருக்கு நம்மளுக்கு. அல்லு அர்ஜுனுக்கு. 2 படமுமே பெரிய ஹிட். புஷ்பாவும் புஷ்பா 2வும் நார்த் இந்தியாலயே. அதனால அதான் 1000 கோடி பிசினஸ் கண்டிப்பா ஆயிடும் அந்த படம். பிசினஸா 1000 கோடி தாண்டிடும். பட்ஜெட்டா எவ்வளோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவ்வளவுதான். இது சென்சார் எப்பனா வரும் கரெக்டா டேட்டு? சென்சார் கட் Jan லிஸ்ட் 9th. வந்துருச்சு கார்த்திக். இன்னைக்கு வந்துருச்சு கட் லிஸ்ட். இன்னைக்கு வந்துருச்சு. சென்சார் தான் வரும். இன்னைக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கட் பண்ண சொன்ன சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு நாளான்னைக்குள்ள இந்த சென்சார் வீக்குள்ள கன்ஃபார்ம் வந்துரும்லண்ணா? வந்துடும். நாளைக்கு நாளான்னைக்குள்ள சென்சார் வந்துடும். கத்தி அது கேட்கல கத்தி. 23 படம் கன்ஃபார்மா? அவ்வளவுதான். சென்சார் வந்துடும். ஆமா 23 தான். ஓகே. ப்ரோ ப்ரொமோஷனும் பண்ண ஆரம்பிப்பாங்களா?
பெருசாலாம் பண்ண முடியாதுங்க. ஒரு ட்ரெய்லர் விடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க வேற எல்லாம் படம் பார்த்துட்டீங்களா? இது அப்புறம் இன்னொரு படத்த பத்தி டவுட்னா படத்துல ஹலோ செகண்ட் ஹாஃப் இன்னொரு கார்த்தி செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும்? இன்டர்வல் பேக் எப்படி ஓவர்சீஸ்லாம் இருக்கும்னு சொல்ல எப்ப நான் இது முடியாது. பண்ணுவாங்க திருப்பியா? ஹலோ ஓவர்சீஸ்லாம் ஓவர்சீஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏற்கனவே இது பண்ணாங்களே அது அந்த மாதிரி தான் ஆகுமா? இல்லை திருப்பி புதுசா போடுவாங்களான்னு இது அவங்களே தாங்க படத்த ரிலீஸ் பண்ணுவாங்க. கார்த்தி இப்ப படத்துல எதனா எடிட் எதனா இருக்குமா? இல்ல சேம் அதே தானே? அதே தான் இருக்கும். பெருசாலாம் இருக்காது. சேஞ்ச் இருக்காது. ஓகே ஓகே. ப்ரோ வினோத் என்ன ப்ரோ அடுத்த டைரக்ட் பண்றாரு? யாருக்கு தெரியுமா? பேசிட்டு இருக்காரு ப்ரோ. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. தனுஷ் ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வலைபேச்சுல பார்த்தது நம்ம. அந்த படம் நடக்கல. வேற நடக்கும். இவரு எஸ்ஆர் இருக்காருல்ல எப்போ வந்தது? அரசன் ரொம்ப ஃபாஸ்டாவே ஷூட்லாம் நல்லா போயிட்டு இருக்கு போல. அரசன் ஆமாமா. இந்த படத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒத்த வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனா வெற்றிமாறன் இவ்வளவு ஸ்பீடா எடுக்கிறாரு நம்ப முடியல. எப்படி அசுரன் மாதிரி எடுக்கிறார். இல்ல தலைமை எப்பயும் பெரிய டைரக்டரா இருந்தா மட்டும் ஃபாஸ்டா வந்து நடிச்சிடற அப்படி. பெரிய டைரக்டர் படம் அப்ப கௌதம் மேனன், வெற்றிமாறன் இவங்க படம் சுந்தர்சி இந்த மாதிரி படங்கள் நடிக்கும்போது டக்குனு முடிச்சிடறாரு. சின்ன ஏதாவது ஒரு படம் 2 படம் எடுத்த டைரக்டர், சின்ன டைரக்டர் நியூ கம்மர்னா மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பலாகுது. அது அவங்க மேல பிரச்சனையா என்னன்னு தெரியல. அது அரசன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சிம்புவோட மார்க்கெட் நல்லா பூம் ஆக சான்ஸ் இருக்குல்ல ப்ரோ? அரசன் ஓடிச்சுன்னா வாய்ப்பு இருக்குங்க. இந்த கொரோனா குமார்னு ஏதோ ஒரு படம்லாம் கேள்விப்பட்டிருந்தோம் ப்ரோ. அதெல்லாம் எப்படி ட்ராப் ஆச்சு? கொரோனாவே மறந்தாச்சு. அப்புறம் கொரோனா குமார் இப்பெல்லாம் வேலைக்கு வரணும். கார்த்தி ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க மாறன். இந்த விஸ்வாசம் பேட்டை என்னன்னா இப்ப பேட்டை வந்துட்டு ஒரு 75% நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. பட் வந்துட்டு விஸ்வாசம் வந்து பாத்தீங்கன்னா 75% நல்லா இருக்காது. கிளைமேக்ஸ் மட்டும் ஓகே ஆயிடுச்சு. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அப்படிலாம் கிடையாதுங்க. யார் சொன்னா? விசுவாசம் நல்லா தான் இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த கிராமத்து சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிரிஞ்சா இருக்க மாதிரி தோணும். அது ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரிஞ்சு காமெடி அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஆனா அதுலேருந்து இப்போ அதுக்கப்புறமே படம் நல்லா தாங்க இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல செட் ஆகல அப்படின்னு நான் சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இன்டர்வல் பேக்லாம் சூப்பரா இருந்ததுங்க. தியேட்டர்ல இன்டர்வல் எனக்கு படம் பார்க்கும்போது தியேட்டர்ல இன்டர்வல் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல் அப்படிதான் இருந்துச்சு. அவர் அந்த பாம்பே போவார்ல கார்த்தி, அந்த இறங்கல இருந்து அப்படியே படம் நல்லா தெரியுது. அதுல இருந்து நல்லா தான் இருக்கும். பாம்பே போய் அந்த வீட்டுல இறங்குவார் பாய் வீட்டுல, அதுல இருந்து படம் நல்லா பேட்ட படத்துல அதே பிரச்சனை தான் ரிவர்ஸ்ல இருக்கும். இவர் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அவர் வந்து உத்தரப்பிரதேசிக்கு இங்கேயே கிளம்புவாரு. அங்க படம் படுக்க ஆரம்பிச்சது. ஆமா அவர் இங்க இருந்து அங்க கிளம்பினோன்னு படம் படுத்துரும். இவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து பாம்பே போனோம்னு படம் நல்லா இருக்கும் விசுவாசத்துல. வணக்கம் கார்த்திக். நானும் சொல்ல வந்தேன். நானு விசுவாசம் 2 ஒரே ரிலீஸ் ஆனிச்சு. விசுவாசம் செகண்ட் ஹாஃப்லாம் அல்டிமேட். ஒன்னாவது நான் ரொம்ப செரிஷ் பண்ணி பார்த்தேன் படம். செகண்ட் ஹாஃப் செமையா இருக்கும். அதான் பேட்டை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு விசுவாசம் செகண்ட் ஹாஃப் பார்த்துடணும் அப்படின்னு நான். கார்த்தி நான் இப்பெல்லாம் பாக்குறீங்களா தனுஷ்லாம் ஃபிளாக் லான்ச் பண்றாங்க அவங்க ரசிகர் மன்றத்துல. ஆமா. அப்புறம் நீ விஷால் பேசினது பாத்தீங்களாண்ணா? இனிமே போற பாதை வந்து ஒரு வெற்றி பாதை அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்காரு. அவரு எங்க பேசினாரு? நீ ஒரு வீடியோல பேசிருக்காரு பாருண்ணா. இன்னைக்கு ஏதோ அவங்க ஃபேன்ஸ் மீட்டப் ஏதோ நடந்துருக்காரு. ஃபேன்ஸ் மீட்டப் ஒன்று வந்திருக்கு கார்த்தி அவங்களுக்கு. அதுலயும் அப்படிதான் பேசிருக்காரு. எல்லாரும் அரசியல் வர போறாங்கண்ணா சினிமா விட்டு. அது விஜயோட சக்சஸ் வந்து எல்லாருக்கும் அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்குங்க. ஆனா எல்லாரும் இல்ல பிரதர், இவங்க எல்லாத்தையும் படத்துல ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் பிரதர். இப்ப நீங்க தனுஷ்லாம் நல்லா ஆக்ட் பண்ணுவாப்புல, பயங்கரமா பண்ணுவாப்புல, கமர்ஷியலா பண்ணா ஃபேன் பேஸ் நல்லா பெருசாகும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அவர் பண்ற படம் பார்க்க தோணுதா? இப்போ என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லா தனுஷ் படத்துக்கும் போவோம். இப்போ கூப்பிட்டாலே போக முடியாத அளவுக்கு இருக்குது. இட்லி கடைலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன். இப்போ அந்த முன்னாடிலாம் இது இருக்கும்ல, உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ஏதோ ஒரு
ஒரு கடைக்கு போய் ஏதோ இந்த குலுக்கை பரிசுலாம் விழுவோம், இல்ல லாட்டரிலாம் வாங்கிருவாங்கல்ல. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ லாட்டரி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா! நம்ம வந்து இத பண்ணா மட்டுமேன்னு சொல்லி நம்மளும் அத ட்ரை பண்ண ஆரம்பிப்போம்ல. அந்த மாரி விஜய் வந்து அவர் வந்து ஒரு 10, 15 வருஷமா அதுக்காக உழைச்சு ட்ராக் போட்டு அதெல்லாம் பண்ணாங்க. பட் விஜய்க்கு வந்து நெறைய லக்கும் அவருக்கு ஃபேவரா இருக்கு. அதெல்லாம் வந்து அவர் சிஎம் ஆயிட்டாரு. அப்படின்னோட இவங்களுக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அது கார்த்தி, என்ன நான் அப்படி ஆகும்னா, சொல்லல கார்த்தி. 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, ஐய்யயோ! என்னப்பா இவ்வளோ வேலை வாங்குறாய்ங்க? திடீர்னு அசைன்மென்ட்ன்றாங்க, அங்க வாங்குறாங்க, இல்ல இங்க கார்த்தி, நான் வாங்குறாங்கன்றாங்க. இவங்க சின்ன டயர்ட் எக்ஸாம்பிள் ஆயிருவாங்க. சொல்றேன். ஓகே, ஓகே. இல்ல. இப்ப ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு கான்ட்ரோவர்சி ஆயிருது. அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆச்சுன்னா, அது எல்லாமே மறைஞ்சிரும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 படம் நீங்க அப்படி தானே ஆச்சு உங்களுக்கு. தனுஷ் பேசினத சொல்றேன். அது நல்ல மூவிக்கு நல்ல இதுவா இருந்துச்சுன்னா, இன்னும் பெருசா இருக்கும்ல மார்க்கெட்ல இருந்து எல்லாமே. நான் அதுக்கு சொல்றேன். நல்ல ஆக்டர் உங்களுக்கே தெரியும். நம்ம தப்பா எதுவும் சொல்லல. அவர ரொம்ப பிடிக்கும். பர்சனலாவும் சொல்றேன். அவர் கொஞ்சம் மாசா நடிக்கல எல்வின். கொஞ்சம் மாசா, கொஞ்சம் ஆக்ஷனா, நல்லா மாசா இல்ல இருக்கணும். அவரால எல்லாமே இல்ல வினோத், இருக்கணும். அவரால எல்லாமே பண்ண முடியும். ஆனா அது மாதிரி எந்த நடிச்சா மாதிரி நல்லா வேணா பண்ண இருக்கும். முடியும் அவரால. பில்டப்பா நடிச்சா நல்லா இருக்கும். ஆனா நடிக்க மாட்டாரு அவர். எனக்கு தெரிஞ்சு அவர் டைரக்ட் பண்ணது கூட நல்லா இருந்துச்சு. ராயன், வெற்றி கதவு. அவருக்கு அந்த ரவுடி நல்லா இருக்கும் ப்ரோ. அவர் நடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி. ஏன்னா கார்த்தி ப்ரோ, ராயன் பெரிய ஹிட் தானே கார்த்தி ப்ரோ? ராயன் நல்ல ஹிட் தான். கார்த்திக் கேங்ஸ்டர் நடிக்கலாம். கார்த்தி பட்ஜெட்டாவும் அதிகல கார்த்தி அது ராயனு. அதுக்கேத்த மாதிரி. கார்த்திக் கேங்ஸ்டர் நடிச்சா நல்லா இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு தனுஷுக்கு நல்லா இருக்கும் கேங்ஸ்டர். ஏன்னா அப்பயே நான் இட்டு கொடுத்தாரு. அதான் ஜெகமே தந்திரத்துல பாக்கலையா ப்ரோ? கேங்ஸ்டரா நடிச்சா நல்லா இருக்கும், போலீஸா நடிச்சா நல்லா இருக்கும்லாம் இல்லையா? கதை நல்லா இருந்தா எப்படி நடிச்சாலும் நல்லா தான் இருக்கும். என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஆமா கார்த்தி, உங்களுக்கு அது தெரியாதா உங்களுக்கு? அது சில ஹீரோக்கெல்லாம் நல்லா இருக்கும் கார்த்தி. யாருக்கு? சரி வினோத், உங்க தலையை நடிக்க சொல்லலாம்ல. சுத்தி சுத்தி அதுக்கு தான் வரான். ஐயா கேங்ஸ்டர் நடிச்சா படம் ஓடிடும். அப்படி இல்ல கார்த்தி, அது ஒரு ஹீரோ இருக்கு கார்த்தி. இப்ப விஜய் எல்லாம் இப்படி நடிச்சாருன்னா அது அப்படின்னு நல்லா. இப்ப விஜய்க்கு அந்த போலீஸ் கேரக்டர் சூப்பரா இருக்கும். அது அஜித்துக்கு மங்காத்தா மட்டும் தான் செட் ஆச்சு, மீதி செட் ஆகல. அது மாதிரிலாம் ஒண்ணு இருக்கும். ஆனா அஜித்துக்கு கேங்ஸ்டர் நல்லா இருக்கும். ஆமா, இப்ப தெரியல நல்லா இருக்கும்ல விஜய்க்கு. சூப்பரா இருக்கும் அந்த காஸ்டியூமோட. இன்ட்ரோடக்ஷன்ல போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்து ஒரு சீன், அப்புறம் கிளைமாக்ஸ்ல போலீஸா கட்டுவீங்க. போலீஸ் பத்தியா மங்காத்தால? அதுதான் கார்த்தி. ஆனா கேங்ஸ்டர் அஜித்துக்கு நல்லா இருக்கும் கார்த்தி. ஆனா அஜித்துக்கு கேங்ஸ்டர் நல்லா இருக்கும். ஓ வினோத் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தல ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் என்ன ப்ரோ சண்டை? அது இந்த இந்த படம் ஓடிடுச்சுல, அதனால ஏதோ கை வச்சிருக்காங்க. என்ன பண்றது? நான் சொல்றேன், நீ டென்ஷன் ஆகாத. இப்ப தலை வந்து பயங்கர ஃபிட்டா இருக்காப்ல. எந்த ரோல் பண்ணாலும் பக்காவா இருக்கும். அவர் மிஸ் பண்ணாம 2 படம் பண்ணாருன்னா நாங்க என்ன பண்றது? கூப்பிடுறோம், கையை பூச்சி இழுக்கிறோம், வர மாட்டாரே. அதுதான் ப்ரோ, ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதோ ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு நியூஸ் வந்துச்சு. சம்பளத்தை கம்மி பண்ணிக்கினே நல்ல படமா 4 படம் 8 படத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கோ. யார் இல்லன்னா சொல்ல இல்லன்னு சொல்ல போறா? இப்போ நீ அதுக்கு முட்டு கொடுக்குற பாத்தியா? சம்பளம் எவ்வளவு தராங்க? நான் சொல்றது கேள்வி. இப்போ ஏதோ போறோம், அவர் துபாயில் தான் இருக்காரு. ஆனா அங்கெல்லாம் போறோம், இவங்க போறோன்றாங்க. ஆனா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கார் ஓட்டின்னு இருக்காரு, வீடியோ நிறைய ரிலீஸ் ஆகுது. இவங்க போற எங்க சொல்றாங்க, அது இவர் தான் மேட்ச். பினான்சியல் தானே கார்த்தி அது. இப்ப நடிக்காம இருக்கிறது, கமிட் ஆகாம இருக்கிறது. ஆமா ஆமா, ஓகே ஓகே ஓகே. எதுக்கு இப்ப சம்பளத்தை அவரே படம் நடிக்கணும் தான் பிரதர் சொன்னாங்க. நான் வினோத்திட்ட சொன்னா பேசுறேன். யார் பேசுறது? மாறன் பேசுறேன். எது நீங்க என்ன தப்பா இருக்கு? அண்ணா பேசுறது என்ன இருக்கு? நான் ஒரு டிஸ்கஸ் பண்றேன். சேலரி பத்தி பேசுறீங்கன்னு சொல்றேன். அவருக்கு வந்து விஜய்க்கு ஈக்குவலா ஃபேன்ஸ் இருக்கு. எதுக்கு நான் உங்களுக்கு பேசுறது புரியுதா புரியலன்னு தெரியல. தப்பா நான் சொல்றேன். அவர் சேலரி பத்தி தப்பாவே சொல்லல. என்ன பேசுறீங்க நீங்க? ஏதோ பேசணும்னு வந்து பேசுறீங்க நீங்க. தப்பாவே சொல்லல. இல்ல ஒரு நிமிஷம் பேசுறத கேளுங்க. இப்ப தியேட்டருக்கு போற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு சரிங்களா? இந்த மாதிரி அஜித் படம் வரும்போது, ரஜினி படம் வரும், 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேர் கன்சிடர் தான் நினைச்சாதானே போக முடியும் தியேட்டருக்கு. ஆனா எல்வின் இதே மாதிரி போயிருந்தா தியேட்டர் ஜனம் கண்டிப்பா கம்மியோட கார்த்தி தான் கார்த்தி. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் இல்ல கிடையாதுங்க. நீங்க வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க நடிக்கணும்னு நிறுத்திட்டீங்கன்னா வந்து மொத்தமா சினிமாவே அழிஞ்சிடும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் யார் இன்னொருத்தங்க வருவாங்க வினோத்து. அப்படிலாம் நீ நினைக்காத வினோத்து. இந்த வருஷம் அதிகமா பாத்தீங்கன்னா
வாசு திரும்ப கூடும் பேசலாம். அதெல்லாம் அவங்க வந்தாங்கன்னா வந்து எப்பயுமே வந்து ஹீரோக்கு ஃபேவரா தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தாண்டி சினிமால எப்பயுமே ஒரு ஹீரோவுக்கு அப்புறம் மாறி மாறி மத்தவங்கலாம் வந்துட்டு தான் இருக்காங்க. தியேட்டருக்கு கூட்டம் வரதான் வந்துட்டு தான் இருக்கு. இல்ல கருப்பி நீங்க சொல்றது 100% உண்மைதான். நான் விஜய் கம்பேர் பண்ணல, நான் அஜித்தை சொல்றேன். அந்த மாதிரி ஒரு நடிச்சாருன்னா பார்க்க இன்ட்ரெஸ்ட் இன்னும் இதுவாகும் சொல்றேன் நானு. இப்ப நீங்க அந்த கட்டா குஸ்தி நல்லா இருக்குன்றாங்க டூ. விஜய் அஜித் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க படங்கள் ஓடாத படங்கள் எத்தனையோ வந்திருக்கு இல்லைங்க. உண்மை என்ன கரெக்ட் கரெக்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் சொல்ல காட்டி அந்த ஃபர்ஸ்ட் நாள்லயே போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்க, நீங்க முத நாள் பார்க்கல, ரெண்டாவது நாள் ஒருத்தர் போய் பார்த்துக்க போறான். அப்ப முத நாளே நீங்க முந்தி அடிச்சுட்டு போய் தியேட்டர்ல பாக்குறதுனால தான் சினிமா ஓடுதுன்னு ஏதாவது இருக்கா? நீங்க நடிக்க மாட்டீங்க அப்படின்னா சினிமா ஒன்றும் பாதிச்சிடாதுங்க. இங்க 500 600 கேண்டீன் போட்டா நாங்க தானே கார்த்தி அதான் நீங்க 500 600 தான் வேணாம். அதெல்லாம் நாங்க தான் கார்த்தி இது. உங்க ஃபேவரட் ஹீரோ இப்போ நடிக்கலனா நீங்க சினிமாக்கே இனிமே போக மாட்டீங்க. அதுதான் சும்மா என்னமோ ரொம்ப ஓவரா கார்த்தி இருக்காங்க. நீங்களே சொல்றீங்கல்ல எவ்வளவு விஜய் ஃபேன் தியேட்டர் போகாம இருக்காங்க. வினோத் கத்தாத வினோத் கத்தாத. அப்படிலாம் கிடையாது. அது நீங்களாம் வந்து கனவு கண்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். நம்ம நடிக்கலன்னா சினிமாவே அவ்வளவுதான். நம்ம நடிக்கலாம் என்ன அப்படிலாம் இல்லவே இல்லை. அது வந்து யாரு என்ன நடந்தாலும் அது பாட்டுக்கு உலகம் உருண்டுட்டு தான் இருக்கும், யார் வந்தாலும் போனாலும். அதனால தன்னால நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க சொல்ற தப்பு. ஐவேலி பிசினஸ் இருக்காது கார்த்தி ப்ரோ. விஜய் அஜித் தப்பு இல்லைன்னா ஐவேலி பிசினஸ் இருக்காது. ஐவேலி பிசினஸ் இல்லைன்னா 5 படம் நடக்கு, 5 படம் வரப்போகுதுப்பா. இப்ப என்னப்பா நீங்க 150 கோடி வாங்கிட்டு 500 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறீங்க, 500 கோடி வசூலாகுது. நான் என்ன சொல்றேன், 50 கோடிக்கு 5 படம் எடுத்துட்டு போறானுங்க. அது வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணிட்டுமே. எல்லா படத்துக்கும் கூட்டம் வரல கார்த்தி. தியேட்டருக்காரனே கூட்டம் வரலன்னு சொல்லி பேச நடக்காங்க. 6 மாசத்துல 2 படம் 3 படம் ஓடுது. ப்ரோ இல்ல ப்ரோ, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம நீங்க தான் நடிக்க மாட்டேன்றீங்களேங்க. யாருங்க என்ன பண்ண முடியும்? நீங்க நடிக்கவே மாட்டேன்றீங்க. உங்ககிட்ட வந்து கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் சொல்றது நீங்க நடிக்கலனாலும் சினிமா இயங்கும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் சினிமா இயங்கும் நான் சொல்றேங்க. நீங்க இல்ல கார்த்தி இப்ப சொல்றது கரெக்ட். ஐவேலி பிசினஸ் இருக்கா நான் சொல்ல வரேன். அதெல்லாம் இருக்கு மாறன், அதெல்லாம் இருக்கு மாறன், பாருங்க கார்த்தியனா. ஒரே ஒரு விஷயம் நம்மளை விட தெலுங்கு சினிமா வந்து ஹையர் எண்ட் கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது உண்மைதானா? தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உண்மைதான். அப்ப தெரிஞ்சிருச்சு. உண்மைதான். அதுக்கு என்ன பண்றது? அவர் அதே இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அவர்கிட்ட போய் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. தெலுங்குல கடைசிட்டான படம் என்ன? ஆனந்த் பாகுபலி. பெத்தி ப்ரோ, பெத்தி அவங்களாம் 1 வருஷமாச்சு இட்டு கொடுத்து போங்க. சும்மா இப்படியே தெலுங்கு தூக்கிட்டு வராதீங்க இந்த பக்கம். அங்க படமே ஓட மாட்டேதுங்க தெலுங்குலாம். சும்மா இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. நம்மள மாதிரி நினைக்க மாதிரி இப்ப இந்த சமந்தா படம் எல்லாம் ஓடல. ஓகே ப்ரோ, அது ஆவரேஜ் தான் ப்ரோ. நீங்க அந்த பொங்கல் படம் ஒண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். இவரு படம் சிரஞ்சீவி படம் ஒண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெருசா படமே ஓடலங்க. அங்கேயுமே அதுக்கு முன்னாடியுமே ரொம்ப ஒரு நாள் படம் ஓடாம தான் இருந்துச்சு. இவங்க நினைக்கிற மாதிரி தெலுங்குமே எங்கேயோ போயிடுச்சு அங்கேயோ போயிடுச்சுன்னு பாகுபலி ஒரே படத்தை வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் எனி இண்டஸ்ட்ரி ஒரே சேம் தான், அவ்வளவுதான். ஒரு படம் துரந்தர்னு ஒரு படம் ஓடும், அதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 மாசம் ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. அதுதான் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லைங்க. அப்படிலாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு நல்ல படம் வந்துருது இல்ல ப்ரோ? கட்டா குஸ்தி, இப்ப கருப்பு, அதெல்லாம் தாங்க இருக்கு. நடுவில் இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு 3 மாசம் இதாச்சு, ஷேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வரப்போறது நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் அடுத்து சூர்யா படம், ஜெயிலர் வரிசையா இருக்கு. நான் சொல்றேன் இப்ப விஜய் படம் வருது, ஒரு 100-150 கோடி தமிழ்நாட்டுல பண்றோம். ரஜினி ஒரு 150 பண்றாரு. இவங்க நடிக்கலனாலுமே அந்த இடத்துல வேற ஒரு படம் வந்து ஃபில் பண்ணணும் வினோத். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? சரியா? அவங்களால இண்டஸ்ட்ரிக்கு இழப்புனா அந்த இழப்பு ஏதோ ஒரு வகையில் ஈடுகட்டிட்டு போயிருவாங்க. கார்த்தின நல்ல படம் வந்து இப்ப அடுத்து வந்து அரசன் வருது இல்ல, இப்ப அது நான் வெற்றிமாறன் படம் நல்லா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுவே 200-300 கோடி அடிக்கும். அது விஜய் அஜித் இருந்தா மட்டும் தான் ஒரு படம் அடிக்கணும் அப்படிங்கறது எதுவுமே இல்லை. விஜய் அஜித் பெரிய ஸ்டார்ஸ் தாங்க, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு மறுக்கலைங்க. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, சிஎம் ஆயிட்டாருன்றதுனால அவர் நடிக்க முடியாத சுச்சுவேஷன். ஓகேவா? அவர் நடிக்க போறதில்லை.
இல்லண்ணே அதேதான் அப்படின்னும் நானும் போது சொல்றேண்ணே. இப்ப அஜித் வந்து நான் நடிக்க மாட்டேன். நான் கார் ரேஸ் போறேன் அப்படின்னு அவரு ஒரு இதுல இருக்காரு. அவரு இப்ப ஃபியூச்சர்ல வந்து திரும்ப நடிச்சு அவர் அடுத்த வருஷம் படம் வருதா இல்லைன்றதா அது அடுத்தது. இப்ப இவங்க 2 பேருமே இல்ல. நான் இண்டஸ்ட்ரிக்கு லாஸ்ன்னு இவங்க 2 பேரும் நெனச்சாங்கன்னா, அது கிடையாது. இந்த இல்ல அது இடத்துல கரெக்ட் தான். யாரோ ஆனா ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். 6 வருஷம் ஆகலாம். 1 வருஷம் ஆகலாம். 6 மாசம் ஆகலாம். இதெல்லாம் நடக்கலாம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த இடத்த இன்னொருத்தர் புடிச்சிருவாரு. அவ்வளோதான். இப்ப சிரஞ்சீவி நடிக்காம போனாருங்க. அதுதான் ப்ரோ. சிரஞ்சீவி எம்பி ஆனாரு. ஒரு 6 வருஷம் நடிக்கல. அடுத்து மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் இவங்கலாம் வளர்ந்து வந்துட்டாங்களே. வளர்ந்து வந்து இன்னைக்கு சிரஞ்சீவி அவங்க பின்னாடி சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அது நடக்காமலாம் இருக்காதுங்க. 1 கார்த்தி வருஷம், 6 மாசம், 2 கார்த்தியனா வருஷத்துக்குள்ள நடந்துரும் அது. இல்ல ஒரு நிமிஷம். பிரதீப் ரங்கநாதன் அடுத்து வேற யாரு? 2 பேர் 3 பேர் இருக்காங்க. அத நினைச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் எதுக்கு ப்ரோ போறீங்க? இப்பவே தனுஷ் இருக்காரு, சூர்யா இருக்காரு, ஏன் சிம்பு ப்ரோ அடுத்து வந்துட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி அவரே யூத் ஏய், மூவி இல்ல இல்ல எடுத்துருங்க இல்ல ப்ரோ. இல்ல இல்ல. அவர் என்ன நிறைய படமா நடிச்சிருக்காரு. ஏய், யூத் பெரிய தனுஷ் பாக்ஸ் ஆபீஸ் சூர்யானா ஹிட் ஆகுது. நீங்க உள்ளே அவன் ரூ. 20 கடையில எக்ஸ்ட்ரா குடுத்து வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டான்னு நெனைக்கிறேன். கார்த்தி ப்ரோ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்ப ஹீரோவோட வேல்யூவை விட இவங்களுடைய ஹீரோ வந்து நடிச்சாதான் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகும் அப்படின்னு அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப யூத் எல்லாம் வந்து என்ன கென் கருணாஸ் எல்லாம் என்ன பெரிய ஹீரோவா இருந்தாரு. ஆனா அவருடைய படம் நல்லா பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா இப்ப 70-80 crores பாக்ஸ் ஆபீஸ் பண்ண மாதிரி எல்லாரும் போட்டிருந்தாங்க. யாரு பிரதர்? கென் கருணாஸ் ப்ரோ யூத் கருணாஸ் மூவி பையன் அரௌண்ட் கருணாஸ் பையன். கர்ணாஸ் பையன் சொல்லுங்க பிரதர். ம் கிங் கர்ணாஸ்னா ராஜா என்ன சொல்லுவாங்கல்ல என்ன? என்ன அநியாயமா இருக்கு. அவரு பேரு கென் கருணாஸ் தான். கென் கருணாஸ்னு சொல்லாம கருணாஸ் பையன்னு இல்ல சொல்லுங்கன்றீங்க. இல்ல கிங் பிரதர் கிங்னு கிடையாது பிரதர் எனக்கு. என்ன இருக்கு? அப்புறம் விஜய் என்ன சந்திரசேகர் பையனா சொல்ல முடியும்? சூர்யாவை இல்ல சிவகுமார் பிரதர் பையனா சொல்ல எனக்கு முடியும்? மாத்தி கேட்டுச்சு பிரதர். கார்த்தி பிஜிஎம்க்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? பியூட்டிஃபுல்லா. யாரு? அண்ணாமலை அந்த ரஜினி பிஜிஎம்க்கு அண்ணாமலை பிஜிஎம்க்கு எக்ஸலண்டா ரிப்ளை தெரியலையே, கொடுத்துருக்காரு. நீ பார்க்கல. அந்த என்னது? மாதிரி போடாதீங்க. இல்ல அந்த யூஎஸ்ல ஓகே. அவர் உள்ள என்ட்ரிக்கு ம். வந்து அண்ணாமலை அந்த பிஜிஎம் போட்டு தான் அவரை இன்வைட் ஓகே. பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த இதுல அவர் அழகா மேடையிலேயே ம். கிளியரா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பிஜிஎம் நான் இது பண்ணல, இந்த மாதிரி இது பண்ணாதீங்க, அண்ட் கல்ட்டு சிஸ்டம் கொண்டு வராதீங்க, இங்க கல்ட்டு சிஸ்டம் எதுவும் ம். கிடையாது, எல்லாருமே வி ஆர் லீடர்ஸ் அண்ட் அந்த மாதிரி வி லவ் டு மூவ் அப்பான் அப்படின்னு ஃபண்டாஸ்டிக்கா ஹி ஹஸ் கிவன் அ ரிப்ளை. ஓகே. நான் பார்க்கலங்க. ஸோ இங்க கல்ட்டு சிஸ்டம்ன்றது கிடையாது அப்படின்னு ஹி ஹஸ் வெரி கிளியர்லி டோல்ட். கல்ட்டு சிஸ்டம்னு கொண்டு வராதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே. நான் பார்க்கல. இன்னைக்கு ஃபுல்லா சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்ல. இந்த தாய் கிழவி அண்டர் 3 ஃபங்க்ஷன். அதனால லேட்டா தான் வந்தேன். அதனால தான் லேட் இன்னைக்கு. பட் கல்ட் நீங்க வேற சிஸ்டம் தான் இன்வால்வ் ஆனீங்களா ப்ரோ தாய் கல்வியில? பாலிடிக்ஸ். ஆமாமா. ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தானே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கல்ட் பாலிடிக்ஸ் தாங்க தமிழ்நாடு. அது ரைட். பட் சி ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ணி ஆகணும்ல. இப்போ ஓரளவுக்கு ஐ திங்க் அந்த ஒரு சேஞ்ச் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப சைலன்ஸே இட் வில் பிரிங் இட். இப்ப ஏடிஎம்கே இஸ் டோட்டலி சைலண்ட். டிஎம்கேவும் ஒரு மாதிரி இப்ப அவரும் இல்லாததுனால ரொம்ப பெருசா பேசப்படல. இப்ப எல்லாமே வெறும் அப்போசிங் ஒரு மாதிரி டிவிகேவோட இதை தான் அப்போஸ் பண்ற மாதிரி அவங்கள காமெடி பண்ணிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இப்படிதான் இருக்கே தவிர ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா மீனிங்ஃபுல் டிஸ்கஷன் இன்னும் வரல. அது இட் வில் டேக் டைம் அண்ட் தட் இஸ் வாட் ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார். சார் 2 மாசம் தான் சார் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே அவங்கள போய் இல்ல யாரு ஒண்ணுமே வெயிட் அடிக்காம பண்றா? இருக்கிறதுக்கே இவ்வளவு சொல்றாங்க, ரொம்ப பண்ணாதீங்கன்ட்டு. இப்ப போய் இறங்கி அடிச்ச ஆரம்பிச்சா என்ன ஆகுதுக்கு? இப்பதான் வந்திருக்காங்க, ஒரு 6 மாசம் விடுவோம் அவங்கள. இறங்கி அடிக்கணும்னே சொல்ல சார், யாருமே இறங்கி அடிக்கணும் இல்ல. அண்ணாமலை கூட பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, பாசிட்டிவா நான் என்னோட இதுலயும் வந்து நான் பாசிட்டிவா தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர குத்தம் சொல்றதுன்றத விட ஹவு டு புட் இட் இன் த ரைட் வேன்னு அந்த மோட்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப மோடி ராங்கா போயிட்டு இருக்கு. என்னன்னா இந்த ரீல்ஸ்னு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் நாட் ரிக்வயர்டு. அததான் சொல்றேன். கல்ட் பாலிடிக்ஸ் கூடாதுன்ட்டு அண்ணாமலையை மட்டுமே தாங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. அப்பவே ஒரு சிங்கிள் மெம்பரை தாங்க ஃபாலோ பண்றீங்க.
அதெல்லாம் கார்த்திக் சொன்ன மாரி தமிழ்நாட்டுலேருந்து அத எடுக்க முடியாதுங்க. ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறதுதாங்க தமிழ்நாடு ஸ்டைலு. எல்லாரும் லீடர்ஸ்ன்னு சொன்னாலும், ஒரு ஃபேஸுக்கு தான் ஓட்டு. இப்ப நீங்க அண்ணாமலை பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மட்டும் தானே புகழ்ந்து பேசுறீங்க. அந்த பார்ட்டில எத்தன லீடர்ஸ நீங்க புகழ்ந்து பேசுறீங்க? சார் அது இன்னொன்னு தம்பி ஒரு நான் நிமிஷம் நீங்க இருங்க, கேட்கறது ஜனார்தன் ஒரு நிமிஷம். தம்பி அது பார்ட்டி கிடையாது, மூவ்மெண்ட், இயக்கம். ரெண்டுக்கும் வித்தியாசம் சரி, இருக்கு. அந்த மூவ்மெண்ட்ல எத்தன பேர புகழ்ந்து பேசுறீங்க? சார் இன்னும் மத்த யாரும் பேச இல்ல வரல. ஜனார்தன் இன்னும் இல்ல பெருசா இல்ல இல்ல பேச அது இங்க பாருங்க. கல்ட் பாலிடிக்ஸ் இல்லாம பாலிடிக்ஸ் கிடையாதுங்க. அது இங்கன்னு இல்ல. உலகம் ஃபுல்லாவே இப்படித்தான் இருக்கு. பிஜேபி இவங்க சொல்லுவாங்க அது ஐடியாலஜி பாலிடிக்ஸ் அதுன்னு. மோடி தான் ஃபேஸ் அவ்வளவுதான். மோடி ஃபேஸ் இல்லாம அங்க பெருசாலாம் வந்து எதுவுமே அப்படி ஒர்க் இல்லன்னா அவுட் ஆகாது. போயிருங்க. இட் ஒன்ட் சஸ்டெயின். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அது மனுஷன் எப்பயுமே அது அப்படித்தான். ஏன் கடவுளுக்கே ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கணும். அந்த அதுக்கு ஒரு அலங்காரம், ஒரு இது அமைப்பு இதெல்லாம் இருந்தா தான் நம்ம அதையே பார்த்து மணி கும்பிட்டுட்டு அடி உட்கார்ந்துருக்கோம். மணி அடிச்சாதான் சாமியே வரும்னு சொல்லுவாங்க. இல்லங்க. கடவுளுக்கே ஒரு ஃபேஸ் இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து அதுதானே சொல்றாங்க. ஆனா அதுவுமே ஒரு நெகட்டிவ் தான். என்ன கார்த்தி ப்ரோ? ஒரு எல்லா ப்ளேமே இருங்க அந்த இருங்க ஒரு சிங்கிள் நிமிஷம் அந்த இது பாருங்க. கல்ட்டு மேல அவர் வந்து ஆக்சுவலா லாங் டேர்ம்ல வந்து எல்லாவோட ப்ளேமுமே வந்து அந்த சிங்கிள் பெர்சன் மேல வந்து இதாக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால வந்து இந்த ஒரு கல்ட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஷார்ட் டைம்ல லாபம் ஒரு இதாக இருக்கு. ஆனால் லாங் வேற டைம்ல வந்து எந்த கட்சி நீங்க சொல்ற மாதிரி நடக்குதுன்றீங்க? எந்த கட்சியா இருக்கு அப்படி? இல்ல கம்யூனிஸ்ட்ல வந்து உங்களுக்கு இப்போ காங்கிரஸ்ல அதனாலதான் கம்யூனிஸ்ட் எங்கேயுமே இல்ல. கம்யூனிஸ்ட் இந்தியால எங்கேயுமே இல்லையேப்பா. எங்க இல்ல இருக்காங்க இல்ல கரெக்ட். ஒரு நிமிஷம் நீங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. நான் கம்யூனிஸ்ட் ஏன் முடிச்சிடுறேன். அழிஞ்சு போச்சு? அதனாலதான். இல்ல நான் முடிச்சிடுறேன். இப்போ காங்கிரஸ்ல எடுத்துட்டீங்கன்னா சென்ட்ரல் லீடர்ஷிப்ல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹையார்ச்சி இருக்கு. மத்தபடி எல்லா இதுலயுமே அவங்க மாத்திட்டே இருப்பாங்க. இப்போ யாருங்க சொன்னா? கர்நாடகால அதெல்லாம் கிடையாதுங்க. யாருப்பா சொன்னா? அதெல்லாம் இதான் கிடையாதுங்க. தெளிவாப்பா அவசியங்க. எப்பா காங்கிரஸ் வந்துதான் ஒரே லீடரை தான் அவங்க குடும்பத்துல இருந்தா அந்த லீடர் இருப்பா. இல்லங்க அது மட்டும் அதெல்லாம் இல்ல, இல்ல அப்படி இல்லங்க. இல்ல. இல்லங்க இப்ப ஸ்டேட் லெவல்ல கர்நாடகால 2 பேரும் சண்டை போட்டு நீ சிஎம்மா நான் சிஎம்மான்னு அடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களே. 3 வருஷம் அடிச்சிட்டு இப்பதான் ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு. எப்படி இவங்க 2 பேரும் கல்ட் இல்லையா? இவங்க 2 பேருமே லீடர்ஸ் இல்லையா? தெலுங்கானா அப்படியெல்லாம் ஒர்க் அவுட். தெலுங்கானால வந்து பிஜேபி லாஸ்ட் மினிட்ல லீடரை மாத்துறாங்க அப்படிங்கிறப்ப வந்து இல்லங்க ரேவந்த் ரெட்டியும் நல்லா ஒர்க் பண்ணாரு. கார்த்திக் கர்நாடகால தேர் இஸ் நாட் வர்ஷிப்பிங் கார்த்திக். அங்க வந்து நான் இருக்கிறதுனால பாக்குறதுனால நான் சொல்றேன். இந்த அளவுக்கு அந்த அளவு வர்ஷிப்பிங்ற லெவலுக்கு ஒரு ஒரு வெறியோட ஒரு ஃபியரி ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஒரு லெவல்ல யாருக்குமே இல்ல. ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ ஒரு புது லீடர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவ்வளவு நாள் சித்தராமையா ஒரு டிசிஷன் எடுத்திருப்பார்ல, அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து டைல்யூட் ஆயிரும்னு சொல்ல வரேன். அதை வந்து இவர் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாரு. புது ஆளு சரி ஓகே புதுசா அதனால சொல்ல வரேன். இப்போ அவரே இருந்தாரு அப்படின்னா அதோட ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அப்படியே கேரி ஆன் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ நான் அதை மீன் பண்ணி சொன்னேன். பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு. இல்ல நான் வந்து கார்த்திக் சொன்னதால ஆக்சுவலா கர்நாடகால வந்து பெருசா அந்த ஒரு இது கிடையாது. ஈவன் இஃப் யூ லுக் அட் இட் கேரளால பாத்தீங்கன்னாலும் லீடர்ஸ் தே சேஞ்ச் இட், தே பிரிங் இட். இப்ப காங்கிரஸ்ல நான் சொல்ல வரேன், தோ லீடர் சென்ட்ரல் லீடர்ஷிப் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் சேஃப். காங்கிரஸ்ல வந்து சிஎம்ஏ அவங்க டிசைட் பண்றதுக்கு இங்க 108 எம்எல்ஏ வச்சிருந்து தமிழ்நாட்டுல நீ கூட்டணியா நான் கூட்டணியா தெரியாத இருந்து சிஎம் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்ல மெஜாரிட்டியில அங்க ஜெயிக்கும் போதே அவங்க சிஎம் சூஸ் பண்ண முடியாம இருந்தாங்க. இதுக்கு 4 சிஎம் அங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. 4 பேர் அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக சண்டை அதெல்லாம் இருக்குங்க. இல்லாமலாம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே அது இருக்குங்க. டிகே சிவகுமாருக்கு ஒரு பெரிய பேஸ் இருக்குல்ல அங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே இருக்கு. பிஜேபி மட்டும் தான் அதை ட்ரை பண்றாங்க ஒரு சில ஸ்டேட்ல. ஆனா அங்கேயுமே மோடியை ஃபேஸா வச்சு தான் பண்றாங்க. மோடியை ஃபேஸா வச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒருத்தரை சிஎம் ஆகுறாங்க. பட் அவருமே 5 வருஷம் கழிச்சு அவருக்கான ஒரு பேஸை கிரியேட் பண்ணிடுவாரு. ஆமா அது சேஞ்ச் he will start working on it. அங்க நியூ ஜெர்சில நடந்தது என்னன்னா, அது மியூசிக் போட்டு எல்லாம் பண்ணனால அப்புறம் அவர் வந்து ஸ்டேஜ்ல இருந்து என்ன வேணாப்பா அது மாதிரிலாம் இன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ அவரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்க. இல்லைங்க அது அவரோட ஸ்டாண்டுங்க அது. பட் நான் சொல்றது இது வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இல்லை. நாமளே என்ன சொல்லுவோம், அண்ணாமலை ஃபாலோவர் தான் சொல்ல போறோமே தவிர வீதி லீடர்ஸ்ன்றது வாயில இருந்து 2வது தான் வரும். நீங்க யாருன்னா ஆனா நான் அண்ணாமலை பிடிக்குங்க, அண்ணாமலை யாருக்கு ஓட்டு போட போறீங்க, அண்ணாமலைக்கு அப்படிதான் வருமே தவிர அடுத்ததுதான் அந்த கட்சி. அந்த இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாரும் நான் டிவிக்கேன்னு சொல்றதுக்கு வந்து ஒரே காரணம் விஜய் தான். அதுதானே நம்ம டிஎம்கே காரங்க என்ன சொல்றாங்க, டிஎம்கே எதுக்கு ஓட்டு போடுறீங்க, நாங்க கருணாநிதிக்கு ஓட்டு போட்டோம், அடுத்து ஸ்டாலினுக்கு போட்டோம், இப்போ உதயநிதிக்கு போடுறோம், அடுத்து இன்மநிதிக்கு போட ரெடி ஆயிட்டு இருக்கோம், இப்படிதான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தானே இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இருக்க கட்சி எல்லாமே இப்படிதான் இயங்குது.
லீடர்ஸ்ல ஒரு மெம்பரு. அது இல்லாம அவர் தான் தாங்க லீடர்ன்னு சொல்லி அப்படி ஒரு ஃபேஸ் இல்லாம தாங்க எங்க சித்தப்பா வந்து ஏடிஎம்கேல வந்து ஒரு எம்எல்ஏவா டெய்லி அமுச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏவ. ப்ரோ அத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? அந்த லைக் இப்போ இவங்க பண்றது அப்போ என்ன ப்ரோ? அதிமுக மாதிரி தானே ப்ரோ பண்ணலாம் டிவிகேவும். எது சொல்றீங்க? அதிமுக மாரின்னு? லைக் இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல யார் இப்போ விஜய் இப்போ எல்லார் மேலயும் ஊழல் புகார் இருக்கார்ல ப்ரோ. இப்போ விஜய் பாஸ்கர் மேல இருக்கு. இவங்க பாட்டுக்கு டிவிக்கே வந்து அவங்களையும் எடுத்துக்கிறாங்க. யார் வராங்க போறாங்களா ஏடிஎம்கேல இருந்து வந்தியா ஒரு சீட்டு இல்ல கட்சியில உனக்கு இடம் இருக்கு அந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்களே. அப்போ இப்ப டிவிக்கே மேலயும் இந்த ஹோப் போயிடும்ல ப்ரோ கொஞ்ச நாள்ல. லைக் டிவிகேக்கு இன்னொரு 10-15 தொகுதி நீங்க எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா டிவிகேக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருந்திருக்குங்க. நீங்க 108ல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அவங்கள. அதனால வேற வழி இல்லை, அவங்க சில விஷயங்கள் பண்ணிதான் அவங்க அரசியலுக்காக. நீங்க ஒரு 130 தொகுதி 140 தொகுதி கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க யாரையும் அவங்க சேர்த்த போறதில்லை. இவங்க யாரும் போய் கேட்டாலும் அவங்க கதவை திறக்க மாட்டாங்க பணியூர் கேட்ட. இப்போ வேற வழி இல்லை, 108 தான் இருக்கு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்கு. எல்லா இடமும் சரி ப்ரோ ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. அது ஆனா இப்போ ஒரு சரி நீங்க ஒரு ஸ்ட்ராங் பீப்புள் எடுத்துக்கிட்டேன்னா கெட்ட ஓகே. பேர் இப்போ ஆமாமா வந்து வரதான் செய்யும். கெட்ட கடம்பூர் பேர்ல ராஜு அதான் ப்ரோ கடம்பூர் ராஜுல இருந்து அவர்லாம் இப்போ வந்துட்டு அவ்வளவு பெரிய மவுஸ் இல்ல. இப்போ விஜயபாஸ்கராவது ஓகே ஏதோ ஆட்களை கூட்டு வந்து என்னமோ ஷோ ஆஃப் பண்றாரு. ஆனா நீங்க மத்தவங்க எல்லாம் வந்துட்டு எதுக்கு சேர்த்துக்கிறாங்கன்னே புரியல ப்ரோ. கடம்பூர் ராஜுவும் கொஞ்சம் செல்வாக்குள்ள ஆளுதான். உங்களுக்கு வந்து இவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாரு அந்த கரப்ஷன். எந்த ஊர் ப்ரோ அவர் கடம்பூர் ராஜு? எந்த ஊர் அவரு? கடம்பூர் பேர்லயே இருக்கு. அவர் கோயில்பட்டின்ற நீ கடம்பூர்ன்ற. கடம்பூர் எங்க இருக்கு? கோயில்பட்டிக்குள்ளதான் கடம்பூர் இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? எடப்பாடி பழனிசாமி எந்த ஊருன்னு கேக்குற மாதிரி இருக்கு. சரி விடுங்க அவர் தெரியல விட்டுருங்க தலைவர். விடுங்க எல்லாருக்கும் எல்லாரும் தெரியாது விட்டுருங்க. இல்ல ப்ரோ, நக்கலா கேட்டாரு, நக்கலா தான் பதில் சொல்லுவாங்க. கார்த்தி ப்ரோ, இதுல நீங்க சொன்னீங்கல்ல அவங்க வந்து 107 தான் வச்சிருக்காங்க அதனாலதான் பண்றாங்க அப்படின்ட்டு. அவங்க உண்மையா சொன்னா அவங்க இதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கார்த்தி ப்ரோ. இன்கேஸ் டிஎம்கே ஒரு வேலை இருங்க, திமுக 107 ஜெயிச்சு இந்த எலெக்ஷன்ல திமுக என்ன பண்ணும்? இல்ல கார்த்தி ப்ரோ, திமுகவுக்கும் டிவிகேக்கும் வித்தியாசம் திமுக இருக்குல்ல. இல்ல என்ன திமுக என்ன பண்ணும்? யாரும் சொல்லுங்க, யார் 107 ஜெயிச்சிருந்தாலும் இதான் பண்ணும். சீமான் 107 ஜெயிச்சிருந்தாலும் சீமான இந்த மாதிரி 20 பேர் தூக்கு தான் செய்வாரு. வேற வழி இல்லைங்க. அந்த இடத்துல வந்தாச்சு. 107 வந்து பார்டர்ல நிக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து வண்டி பெட்ரோல் நின்னு போச்சு. பெட்ரோல் பங்க் வரைக்கும் போனோம். அப்புறம் கமுத்தி அடிச்சு போட்டு போக வேண்டியதான் வண்டி. வேற வழி இல்ல. சரி கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோ அப்ப எம்எல்ஏவை கூப்பிடுறாங்க ஓகே. அப்ப எம்எல்ஏ இல்லாம ஏகப்பட்ட பேர் ஊழல்வாதிகளை சேர்க்கிறாங்க. ஆமாங்க சரி, இதுங்க ஊழல்வாதிங்க எல்லாம் கேஸ் போட்டு முடிச்சு ப்ரூவ் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க அப்படி பாக்காதீங்க. ஏடிஎம் முடிச்சிருங்க. நீங்க எப்படி பாக்கணும்னா ஏடிஎம்கேல இருந்து ஏன் போறாங்க, டிஎம்கேல இருந்து போற ஆட்கள் கம்மி. கிருஷ்ணசாமி ப்ரோ, ஏடிஎம்கேல இருந்து போறாங்க அப்படின்னா ஏடிஎம்கே 10 வருஷம் அதனாலதான் சொல்றோம். அதிமுக ஊழல் செத்துன்னு அவர் தானே சொன்னாரு, அதனாலதான் சொல்றேன். இப்ப எம்எல்ஏக்கு வாங்குறாங்கன்னா அது ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. இப்போ நான் எம்எல்ஏஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்கல்ல, உடுமலை ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி. டாக்டர் யாக்கூப், அதாவது என்னன்னா நான் எம்எல்ஏஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல, இதுல வந்து 2-3 இருக்குங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் வருமானம் கண்டிப்பாக கெட்ட பேர் வரதான் செய்யும். ஆனால் இவங்க எடுக்கவே இல்லைன்னு தெரியுமா? இவங்க எல்லாருமே போகிற போக்கில் வந்து திமுகவில் போய் சேர்ந்துருவாங்க. ஒரு 6 மாதம் இவங்க அப்படியே வெயிட்டிங்லேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் யாரையுமே சேர்த்த மாட்டேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் என்ன சரி ஓகே, நாங்களாம் வந்து 1967 அண்ணா ஆரம்பிக்கும் போது நாங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருந்தோம். எம்ஜிஆர் அண்ணாவும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ பார்த்துக்கிட்டிங்களா? இதாங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. நாங்களாம் கருணாநிதி எங்க தலைவரும் இவர் கலைஞரும் வந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ட ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குங்க. இந்த ஆதாரம் போதாதவங்களுக்கு நாங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அண்ணன் தம்பி மாதிரி பங்காளின்றாங்க. அதனால அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல. அதனால ஏடிஎம்கேவை வீக் பண்றது வேற வழி இல்ல, பண்ணிதான். அதே டைம்ல வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கூக்கார் செல்வம் பிஜேபி வந்து டிஎம்கேக்கு திரும்பி போயிட்டாரு. தம்பி இருப்பா கார்த்திக். அது ஏடிஎம்கே இவங்க வீக் பண்ணல. ஏடிஎம்கே வீக்கா இருக்கிறதுனால தன்னோட அரசியல் எதிர்காலம் கருதி இவங்க எல்லாம் வெளில வராங்க. அவ்வளவுதான். அவங்க எங்க போறாங்கன்னா அடுத்து எங்க எதிர்காலம் பிரகாசம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க போறாங்க. அவங்க அங்க போறாங்க. ஏன் டிவிக்கு ஏத்துக்கிறாங்கன்னு கேக்குறாரு அவரு. அப்படி டிவிக்கு ஏத்துக்கவே இல்லைன்னா இன்னொரு ஒரு பேட்டர்ன் இருக்கும், கவனிச்சிங்களா? இப்போ கோயில்பட்டியில வந்து ஐ மீன் ஒரு 10 or 20 இயர்ஸ் கழிச்சு டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அப்படிங்கும் போது கடம்பூர் ராஜு வந்து இப்போ டிஎம்கேக்கு போகவும் முடியாது. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ வந்து டிஎம்கே. அதனால அவர் வேற வழி இல்லாம டிவிகேக்கு போறாரு. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. எங்கெல்லாம் டிஎம்கே ஜெயிச்சிருக்கோ அங்கெல்லாம் நமக்கு இனிமேல் ஏடிஎம்கேல வந்து ஹோப் இல்லை.
ஸோ அப்படி ஒரு பேட்டர்னும் ஃபாலோ அப்படிலாம் பண்றாங்க. இல்லையே. 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு எங்க போயிருங்க? இல்ல 6 பேர் ஜெயிச்சவங்க தானே இல்ல ஏடிஎம்கேல. நான் எம்எல்ஏஸ சொல்றேன். அவங்களுக்கு ஒரு ஒரு ஆதாயம் இருக்கு எம்எல்ஏஸ்க்கு. நான் எம்எல்ஏஸ் எல்லாம் ஆமாமா. எல்லாருமே அதை இதுதாங்க போறாங்க. அதை இல்லாம யார் போறா? நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு போறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு. ப்ரோ இப்போ இப்படி பாத்தீங்கன்னா சரி, நீங்க இப்போ டிவிகேல இருந்து இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகுதுல்ல ப்ரோ, இப்போ 6 மாசத்துல அதுக்கு வந்து அப்ப டிவிகே ஆட்கள் நிறுத்துவாங்களா இல்லைன்னா ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க நிறுத்துவானுங்களா ப்ரோ? அதே ஆளுங்க தான் நிப்பாட்டுவாங்க. ஏடிஎம்கே வந்தவங்க நிப்பாட்டுவாங்க. அது என்ன பேசியிருக்காங்கன்னு தெரிலங்க. மேபி மாற்றி நிறுத்த தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து உடனடியாக இந்த பை எலெக்ஷனில் நிறுத்துறதா இல்லைன்னா ஃப்யூச்சரில் இவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பண்ணுறதான்றத பேசியிருப்பாங்க. முன்னாடி பேசி தான் அது இவங்களை ரிசைன் பண்ண வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் டிவிக்கே தான் நிற்கும். பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிவிக்கேயோட விசில் சின்ன தான் நிற்கும். யார் நிறுத்துறாங்கன்றதை பொறுத்து இருக்கு அவங்க என்ன மாதிரி. விசிகே வந்து என்னமோ திருச்சி பை எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி ஏதோ தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. கொடுப்பாங்க அவர் சீட்டு அவங்களுக்கு. மதிமுக கூட கேக்குதான் கார்த்தி, அது யார சொல்லியிருந்தாங்க? மதிமுகக்கு அதெல்லாம் மதிமுகலாம் கொடுக்க வாய்ப்பே இல்லை. மதிமுக தான் டிக்ளேர் பண்ணிட்டாரு வைகோ. முதல்வர் விஜய் மீது விழும் ஏவுகணை அனைத்தும் தாங்கும் ஒரு கேடயமாக இந்த வைகோ இருப்பான் அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த ஏவுகணையே அவர்தான். அந்த 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க கார்த்தி. மதிமுக 2 பேரும் வர முடியாது. தாய் திரும்பிட்டாங்க ஐயா அவங்க தாய் திரும்பிட்டாங்க. ஆமா ஆமா திமுக மேலே தான் அவங்க ஜெயிச்சு திமுக ஒட்டக பேரம் பண்ணிட்டாங்க ப்ரோ. ப்ரோ ஆனா இது என்னன்னா நமக்கே தெரியும் ப்ரோ, இவனுக்கு எல்லாமே ஆதாயம் தேட தான் வரானுங்க. ஆனா விஜய் எல்லாத்தையும் பார்த்துட்டும் அவரும் ஒத்துக்கிறாரு. சரி இவங்க எப்ப வேணா நம்மள கவுப்பாங்கன்னு அவருக்கு ஏன் தெரியல? அருண் இல்ல ஸ்ட்ராங்கா சவுண்ட் கொடுத்த சிவி சண்முகம் இப்ப ரொம்ப சைலண்டா இருக்காரு. விஜய் பண்ண பெரிய 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 மிஸ்டேக்குங்க மதிமுகவை சேர்த்ததெல்லாம். என்ன ஆகும்னா கண்டிப்பா 2029 எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு எம்பி வேணும்னு வந்து அவங்க பையனுக்கு கேட்பாங்க. நான் இங்க சேர்ந்து அது ஏன் அந்த ஒரு எம்பி சீட்டு வேஸ்ட் பண்ண போறாருன்னு தெரியல. யார் நிக்க வச்சாலும் ஜெயிக்க வச்சிடலாம் விஜய். இவங்க நிக்க வச்சு ரொம்ப முக்கிய ஜெயிக்க வைக்கணும். இதுல இவங்க பேசுற பேச்செல்லாம் வேற கேட்கணும். அவங்க சப்போர்ட் பண்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா சப்போர்ட் பண்றாங்க. இதே டைலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு பேசியிருப்போம். அப்படி தலைவன் நீங்க எடுத்து அப்படி இருக்கும். ஆமா அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு பேசிப்பா, அதுக்கு முன்னாடி கலைஞருக்கு பேசியிருப்போம். அப்படி கார்த்திக் அதை விடுங்க, மோடிக்கு பேசி அவரு பதவி ஏற்கிற வரைக்கும் பேசி சப்போர்ட் பண்ணி அப்படி பேசிட்டு பதவி ஏற்ற அன்னைக்கு விட்ரா பண்ணாரு வைகோ. ஐயோ வைகோ தானே ப்ரோ எல்லா அந்த இதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதாவது நாம் தமிழர் விஜயகாந்த் கட்சி எல்லாம் சேர்த்து ஜெயலலிதா வந்து ஏதோ ஜெயிச்சாங்க. மக்கள் நல கூட்டணி ப்ரோ, அது பேரு மக்கள் நல கூட்டணி. அவரு தானே ஆரம்பிச்சு விட்டாரு. இல்லைங்க, வைகோக்கு கண்டிப்பா ஒரு எம்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். வேற வழி இல்லாம சேர்த்துட்டாங்க. இவங்க வேற போற பக்கம்லாம் அப்பாவும் மகனும் கூவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துல இல்லாத புஷி ஆனந்தெல்லாம் வந்து எனக்கு டே எங்க இருந்தா வந்தீங்கன்ற ரேஞ்சில் புஷி ஆனந்தம் நினைச்சிருவாரு. நாங்க 30 வருஷமா இருக்கோம், இன்னும் இப்படி 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த கூறாங்களே அப்பாவும் மகனும். இப்போ ஒரு எம்பி சீட் நீங்க கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயம் ஆயிடும். அப்போ வந்து தேவையில்லாம ஒரு எம்பி நீங்க வேஸ்ட் பண்ண போறீங்க. அது யாரு நிக்க வச்சாலும் ஜெயிச்சிடலாம். நீங்க தேவையில்லாம ஒண்ணு இப்போ வைகோவுக்கு நீங்க 1 கொடுத்துட்டீங்கன்னா திருமாவளவன் வந்து எனக்கு 4 கொடுங்கம்பாரு. எனக்கு 4 கொடுத்தா கம்யூனிஸ்ட் அவங்க 3 கொடுக்கம்பாங்க. வைகோ உண்மையில 2 எம்எல்ஏ இருந்தாங்க. 2 எம்எல்ஏவும் வரமாட்டேன்ட்டாங்க வைகோக்கு. ஆனா நாங்க 2 எம்எல்ஏ கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். அப்ப எங்களுக்கு எப்படி நீங்க கம்மியா கொடுப்பீங்கம்பாங்க. இதுல காங்கிரஸ் என்ன சொல்லும், அவங்களாவது 2 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க, நாங்க 5 எம்எல்ஏ கொடுத்து உங்களை ஆட்சியே நாங்க தான் உட்கார வச்சோம், அப்ப எங்களுக்கு ஒரு 12 கொடுக்கம்பாங்க. இப்ப விஜய்க்கு ரொம்ப 2029 டஃப் ஆயிடும். ப்ரோ அது மட்டும் இல்ல ப்ரோ, இப்போ திருமாவளவன் இருப்பாருன்னு டவுட். ஏன்னா அன்புமணி வந்து இன்னைக்கு வேற மீட் பண்ணிருக்காரு விஜய். பிஎம்கே வந்து சாஃப்ட் கார்னர் மாதிரி இருக்கு டிவிகேக்கு. அவங்க ரீசன்ட் டைம்ஸ் பெஸ்ட் ப்ரோ. விசிகே வெளில போறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட். அவங்க இங்க உட்கார்ந்து டிஎம்கே தான் வேலை பார்த்தாங்க. அப்ப லெஃப்ட் விங் அந்த கம்யூனிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து ப்ரோ இப்ப யாருமே டிவிகேல இருந்து போக மாட்டாங்க. சொல்லுவார் தவிர போக மாட்டாங்க. அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாம் பாத்தீங்களா இல்லையா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ டெபுட்டி சிஎம் போஸ்டிங் வேணுமா, திருச்சி ஈஸ்ட்ல கேண்டிடேட் போடணுமா. டிவிகே ஜெயிச்சதே எனக்கு வந்து மனசுல அவ்வளவு சந்தோஷம் இல்ல. நாங்க டிஎம்கே கூட்டணியில தான் இருந்தோம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா அப்படி பேசுறாரு. பார்த்தா இங்க வந்து விஜய் கூட ஆதவர்ஜனா கூட எல்லாம் வந்து கைபிடிச்சு நின்றுட்டு இருக்காரு. இங்க மேடையில போய் பேசும்போது மட்டும் இப்படி பேசுறாரு.
கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குது ப்ரோ. திடீர்னு சைலன்ஸ் ஆயிடுச்சு. மேபி விசிகே லீவ் ஆகுற மாதிரி பட்சத்துல லெஃப்ட் விங் 2 பேரும் அவங்க லீவ் ஆயிடுவாங்களா ப்ரோ டிவிகேல இருந்து? இப்ப லீவ் அப்படி ஆனாலும் உங்களுக்கு டிஎம்கே இப்போ உடனே சேர்க்க மாட்டானுங்களா இல்ல சேர்த்துக்குறானுங்க? அப்ப அமைச்சர் பதவி ப்ரோ 1 இயர்ஸுக்கு அதுவும் போயிடுமா? இல்ல யாரும் அவங்க போக மாட்டாங்க, பேசுறதெல்லாம் எல்லாரும் இப்படி பார்த்தா தாங்க இருப்பாங்க. இல்ல காஜிபுரம் திருப்பி போனாலும் டிஎம்கே போக மாட்டானுங்கல்ல, திருப்பி அவங்க ஏத்துக்க மாட்டானுங்களா டிஎம்கே? வேற எங்க போறது அப்புறம்? அதான் இங்க இங்க தானே 2 இருப்பாங்க. ஆப்ஷன் தான் bro இருக்கு. இப்ப காங்கிரஸ் கர்நாடகால போய் கூட்டணி நிக்க முடியும்? ப்ரோ கார்த்தி ப்ரோ நீங்க டைம் வச்சா சவுக்கு இது பாருங்க ப்ரோ. இந்த அவர் என்னென்னமோ இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. ஏன்னா ப்ரோ வேஸ்ட் ஆஃப் டைம். அது சேனல்ல இப்ப நீங்க ரீசென்ட்லி ட்வீட் பாத்தீங்களா ப்ரோ? இன்னைக்கு அவரோட இது ஒரு கார்த்தி 20 அவர் அந்த வக்கீல் ஏதோ போட்டாங்கல்ல அந்த ஆர்டர் ஏதோ 25 லட்சம் ரூபாய் ஆமா வக்கீல், ஆமா ஏதோ ஆமா ஊழல். 25 லட்சம் வாங்கிட்டாங்க சொல்லியிருக்காரு. அத அது மாதிரி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இல்ல ஒரு ப்ரோ ட்வீட் நான் அந்த பண்ணிருக்காரு. ஸ்டோரிக்கா உங்களோட சொல்ல ப்ரோ. யூடியூப் சேனல் ஏவா வந்து பிளாக் வேலு பத்தி பண்ணிருக்காரு சொல்லிருக்காரு ப்ரோ. அப்படின்ட்டு. ஏவா வேலு பத்தி அவர் போய் சிங்கப்பூர்ல ஜாலியா போய் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க யாருமே பொண்ணுமே அருணை வச்சுட்டு ட்ரை பண்றது ரொம்ப வேஸ்ட். அவர் அவர் டிஎம்கே அப்பத்துல இருந்தே அருணுக்கு வந்து ஆப்போசிட்டா தான் பேசுற மாதிரி, அது டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தே அவர் அப்படிதான் ப்ரோ பேசிட்டு இருக்காரு. ப்ரோ அவர் வந்து அவர் சொன்ன பாசிட்டிவ் சொல்லுங்க பிரதர், நெகட்டிவ் மட்டும் பேசுறீங்களே. 230 தொகுதி ஜெயிப்பன்னு சொன்னாரு, எந்த வயது? விஜய் பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ரோலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. இல்ல அதேதான், அவர் நிறைய பண்ணா பேசிதான் ஆகணும். டிஎம்கே கிட்ட போக முடியாது. விரட்டு சித்தப்பா விரட்டு முடிச்சு மனோ விட்டாச்சு. 3வது ஸ்டேட் உங்ககிட்ட தான் இல்ல ஆபீஸ், அதுதான் பனையூர் சொல்றேன். ஆபீஸ். இல்லையா அதுதான் சித்தப்பா சொல்றேன். கொஞ்சம் விட்டுருந்தா அதெல்லாம் சவுக்க ஒரு முடிச்சு ஆளை விட்டுருப்பாரு கண்டுக்கூடாது. வினோத். இல்லையா இப்போ அவங்க கிட்ட வாங்கி ஆபீஸ்ல அவர் தான் போட்டாராம். கார்த்தி தான் சொன்னாரு. எடப்பாடி தான் செட் பண்ணி கொடுத்தாராம் ஆபீஸ் கீபீஸ் மொத்தம். இல்ல வினோத், யாரு பாவம் விடுதோ இல்லையா, அவரோட பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. எனக்கு காலத்துக்குன்னு வர முடியாது திமுக. அவருனா என்ன அவ்வளவு பெரிய ஒரு யூடியூபர், அவ்வளவுதான். மாரிதாஸ் யூடியூபர் பாரு, அவர் யூடியூபர். இப்போ உங்ககிட்ட அடி யூடியூபர் என்ன போடுறாரு. பாடுபட்டுனீங்க? 234 கூட சொல்லிருக்கோம். தப்பு பண்ணிட்டாரு. விடு, தட்டி விடு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. யூடியூபர் தானே, அவரு மேல ஏன் அவ்வளவு தீர்ப்பு போட்டு விட்டீங்க? நானும் அதுல டிஃபர் பண்றேன். அவரு சவுக்கானா ரொம்ப டூ மச். அவரை என்னாலதான் வந்து பாவம் நீங்க வாழ விட்டீங்களா? இல்ல ப்ரோ, ஆனா அவர் டூ மச். வெளியே வந்தா என்னாலதான் வந்து கேஸ், உள்ள திமுக போனா கேஸ். தோத்துதுன்னாரு ப்ரோ சவுக்கு. அதெல்லாம் டூ மச். திமுக தோக்குன்னு அவருனால ஒண்ணும் திமுக தோக்கல. திமுக அப்படி இல்ல, இப்ப அவரால் ஒரு 10 பேர் கூட நீங்க எஃபெக்ட் ஆயிருக்க மாட்டாங்களா? இவ்வளவு அவரை எவ்வளவு சப்போர்ட் பண்றவங்க, அவர் வீடியோ ரெகுலரா பாக்குறவங்க இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காப்ல. யாருக்கும் தோணிருக்காதா? அவன் இப்ப எனக்கு தெரிஞ்சு இவரை விட அவன் தான் ரொம்ப சம்பாதிக்கிறான் யூடியூப்ல சாட்டை. சரியா, அவனை அவர் ஆளு நாங்க நீங்க தோத்துன்னு சொல்லல. கும்பிடுறாங்க. நீ பேசுறதே புரிஞ்சுக்க மாட்டேதா? போயா எல்வின் உட்காந்து லபல ஆமா கார்த்தி ப்ரோ, சீமான் இப்ப டிஎம்கேல ஜாயின் பண்ண போறாரு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட். இப்ப பாத்தீங்களா, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சேனல் பிளாக் பண்ணிருக்காங்க போல. சவுக்கு சங்கரோட சேனல் நியூ சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன பண்ணீங்க? வாட் எல்வின்? நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க தான் சொல்லணும். ஆட்சி நீங்க தான் இருக்கீங்க. நாங்க இப்ப எதிர்கட்சி, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஏங்க சவுக்கு சங்கரே 6 மாசம் கழிச்சு டிவிக்கு வந்து திட்ட போறாரு, நீங்க பார்க்கதான் போறீங்க. தெரியல கார்த்தி, தெரியும் கார்த்தி. 230 ஏதோ வரும்னு சொன்னாரா இன்னைக்கு? இல்ல நீ சொன்னல 25 லட்சம் சொல்லிட்டு, அதனால சொல்றேன். அததான் நானும் சொல்றேன். உங்ககிட்ட காசுக்கு அடி போடுறாரு. உங்ககிட்ட தான் அப்புறம் வண்டி ரோட்ல வந்து போயிட்டான் அவன். போனா 500 கேக்குறான். இல்ல ஜிபேல வாங்க மாட்டேன், நான் போய் ஏடிஎம்ல பேத்துறோம் சொல்லி வாங்குறான். இதெல்லாம் எங்க போய் சொல்றது நான் சொல்லு. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். பாலாஜி வந்திருக்காரு, ஆனா அமைதியாவே இருக்காரு. சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் என்ன பண்ணான்னு தெரியல. அவர் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களே. அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு, அது கேஸ் எடுத்து விடுங்க. சப்போர்ட் பண்ணுவாரு. 60 கேஸ் இருக்கு, எடுத்து விட்டுருங்க. பாலாஜி கேஸ்லாம் யார் போட்டது? கேஸ் பாலாஜிலாம் அதாவது ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அருண், அவர் தான் போட்டாரு. எலிக்ஸ் மோல போட்ட கேஸே அப்படியேதான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல சவுக்கு சங்கர் நாங்க எங்க போய் போடுறது? எடுத்து விடுங்க கேஸ். 60 கேஸ் இருக்கு, எடுத்து விடுங்க.
சப்போர்ட் பண்ணுவாரு. கட்சியில பதவி கொடுங்க. அது கொடுக்கலாம் பிரதர், ஒன்றும் பிரச்சனை அவரு இல்லை, வெயிட் டானுக்கு பண்ணுங்க. அசிஸ்டன்ட் ரோல் கேட்டுட்டு இருக்காரு. யார் சவுத் சங்கரா? அவரெல்லாம் உள்ள வராம இருக்கிறதே நல்லது. அதுக்குதான் விஜய் பலா பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அவர் வேற இப்ப டைரக்டா ரீசெண்டா ஏன்னா அட்வைஸ் வேற பண்றாரு ப்ரோ. இல்ல அவர் டைரக்டா விஜய்க்கு வந்து டைரக்டா பர்சனல் அசிஸ்டண்டா வர பிளான் பண்றாரு. கொடுங்க. ஜெகதீஷ் பேச அவர் எதிர்பார்க்கறாரு. பயங்கரமான நியூஸ்லாம் சொல்றீங்களா இப்ப? இங்க அவரே சொல்றாரு, எங்களை கூப்பிட்டு கேட்டாரு, நான் வர அரசியலுக்குன்னு கேட்டிருக்காரு விஜய். அது வந்து கேட்டது எப்போ கேட்டாரு? 2023 3 வருஷம் முன்னாடி அவர் கேட்டிருக்காப்புல. அவ்வளவு இம்பார்ட்டண்டா விஜய் கன்சிடர் பண்ண எது கூப்பிட்டு கேட்கணும், நான் அரசியல் வர போறேன்ட்டு. இல்ல ப்ரோ, விஜய் கரெக்ட் தான். நிறைய பேர் மீட் பண்ணிருக்காருங்க. இல்ல நிறைய கரெக்ட் பேர் தான் மீட் சொல்றேன். பண்ணிருக்காரு. அத ஜேர்னலிஸ்ட் சவுக்கு இல்ல மட்டும் நானே வெளில சொல்லிட்டாரு. இல்ல அவர் ஜஸ்ட் யூடியூபர்னு சொல்றீங்க, அது சொல்றேன் நான். கூப்பிட்டு பேசியிருக்காருன்ற. யாருமே இல்லைங்க அப்படி சொல்ல சவுக்கு பிரதர். சவுக்கு இல்லைங்க சவுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர்த்த விஜய் மீட் பண்ணிருக்காரு. அதுல சவுக்கு மட்டும் வெளில சொல்லிட்டாரு. சவுக்கிட்ட இருக்க பிரச்சனை அதுதான். ஸ்டாலினை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு, எடப்பாடி மீட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இல்ல கார்த்தி, அவர் யாரெல்லாம் வந்து இங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்களோ சவுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. டிஎம்கே இருந்திருக்கு, டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாரு. அவ்வளவுதான். அவருக்கு அந்த டிஎம்கே ஆட்சிக்கு வர சப்போர்ட் பண்ணார்ல அவர் ஆப்போசிஷனா இருக்கும்போது. எல்லா யூடியூப் சேனல் பேசியிருந்தாரு. இப்போ டிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவேன்னு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணாரு. இப்போ டிவிக்கு ப்ரோ சப்போர்ட் அவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணதை விட இவர் வந்து சிவி சண்முகமும் அந்த எஸ்பி வேலுமணி சைட் போல ப்ரோ. இவரு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அப்படி இவங்க வெளியில வந்த உடனே அவங்கள வந்து ஆப்போசிட் பண்ணி பேசி அப்படிலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி 100 ஜெயலலிதாலாம் சொல்லியிருக்காரு. இங்க எடப்பாடி பழனிசாமியோட இது பேசியிருக்காருங்க. 100 ஜெயலலிதாவா? எடப்பாடி 100 எவ்வளவு ஜெயலலிதாக்கு சமம். பேசியிருக்காரு அவர். பிரதர் அதெல்லாம் விடுங்க. எடப்பாடி கிட்ட கத்துக்கணும்னு சொன்னாரு பாருங்க, பாலிடிக்ஸ்லாம் சொல்லிட்டு. அதெல்லாம் மறக்க முடியுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி ஆட்சி தான் நான் வந்த உடனே இருக்கு, எல்லா அதிகாரிக்கும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன், அது இதுன்னு சவால் விட்டாரு ப்ரோ. ப்ரோ இப்ப நாங்களே காசு கொடுத்தா 100 எடப்பாடி புசியாருன்னு சொல்லுவாரு அவரு. சொல்லிதான் ஆகணும் இனிமேல். லுக் மாலதி வேணாம் விஜயானந்த் அப்படியே இருக்கட்டும், எடப்பாடி அப்படியே இருக்கட்டும். இல்ல இது சொல்லிச்சு லாஸ்ட் ஃபியூ டேஸா பிரதர் சிவி அப்படி இல்ல. சண்முகம் நீங்க சைலன்ஸ் மத்தவங்க பாக்குறவங்க இஸ் வெரி புசினது எவ்வளவு கில்லிங். ஓகே தானே சொல்லலாம். நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியல. சிவி சண்முகம் லாஸ்ட் ஃபியூ டேஸா பயங்கர சைலன்ஸ்ல இருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இது. எஸ்பி வேலுமணி இப்பதான் வாயை கொஞ்சம் திறந்திருக்காரு, இப்ப கொஞ்சம் போலாமோ ஸ்ட்ராங்கா. இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ப்ரோ. கண்டிப்பா வந்துடும். அனாதரன் நீங்க எதையோ கவனிச்சீங்க. அண்ணாமலை இதை பத்தி கரெக்ட். ஏன்னா சொன்னாரு. ஏடிஎம்கே சப்போர்ட் மேல போடும் கரெக்ட். ஒரு சேரு தம்பி, அண்ணாமலை சொன்னாலும் சொன்னீங்கல்ல, இது அண்ணாமலை இதை பத்தி தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இட்ஸ் இன் லல் ஃபேஸ் நவ். லல் ஃபேஸ்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் போயின்னு இருக்கும். இங்கேருந்து அங்கே உருண்டுவாங்க, அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் உருளுவாங்க. இந்த உருட்டல் முரட்டல் எல்லாம் ஃபுல்லாக மூடிக்கிட்டோம். 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அவன் எங்கே ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறான், அங்கே போறான். ஃபியூச்சர்ல நினைக்கிறான், அப்படியே வீட்டில் சும்மா கம்முன்னு உட்காந்து இருக்க போறாங்க. அவ்வளோதான். இல்ல நான் சொன்னது என்னன்னா, இப்ப ரொம்ப ஃபியர்ஸா வந்தாரு சிவி சண்முகம். இப்ப சடனா ஒரு பேக் சீட் எடுத்துன்னு ரொம்ப சைலன்ஸ் மெயின்டைன் பண்றாருன்னு த லாஸ்ட் ஃபியூ டேஸா. இப்ப எஸ்பி வேலுமணி தான் கொஞ்சம் பேசுறாரு. பட் சிவி சண்முகம் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிருக்காரு. என்ன விஷயம் நடக்குது பேக்ரவுண்ட்லன்னு தெரியலன்னு சொன்னேன். அவர் வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன். கேஸ் போயிட்டு இருக்குல்ல, கோர்ட்ல இருந்து என்ன மாதிரி வந்து அவங்க பண்றாங்க, கோர்ட் சைட்ல இருந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர் போது வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்தா பேசுவாரு. இவங்க மேல ஆல்ரெடி கேஸ் போயிருக்குல்ல, ஏடிஎம்கே நிறைய எம்எல்ஏ மேல. கார்த்தி ப்ரோ அது வரைக்கும் கம்பல் தான் இருப்பாரு. டிவிகே கிட்ட கேட்டு பாருங்க. டிவிகே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இன்னும் என்ன பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால வெயிட் பண்றாரு. ஏன்னா அவரும் கொஞ்சம் பவர் இருக்க பேர் இருக்கிற ஆளு. ஸோ அவர் கூட்டினதால தே ஹேவ் டு கிவ் சம் ரெஸ்பெக்ட். அதனால தே மஸ்ட் ஹேவ் வெயிட்டட். இல்லைங்க, முன்னாடியே பேசிதாங்க சப்போர்ட்டே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எதனா பண்றோம் சொல்லதுனால சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கேட்ட 2/3 கொண்டு வர முடியல சிவி சண்முகத்தினால, அதனால வெயிட் பண்றாரு. கார்த்தி ப்ரோ சீமான் ஏன் முன்ன மாதிரி பிரஸ் மீட் இப்ப கொடுக்கறது இல்ல? என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? மேட்டர் இல்லையே. வந்தா டைரக்டா கேட்பானுங்க, என்ன சார் இச்சல இருந்து 4க்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்பானுங்க. இப்ப பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லாம சும்மா சும்மா பேசிட்டு இருக்க முடியாதுங்க. அவன் மூவியா பாத்துட்டு இருக்காரு. நேத்து வர ஒரு படத்துக்கு போயிருக்காரு ப்ரோ.
ஒரு 6 மாசம் ஆகுங்க. 6 மாசம் ஆகி டிவிஐ கவர்மெண்ட் நெறைய ஏதாவது ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட் போடணும். ஆகஸ்ட்ல பட்ஜெட் போடுவாங்க. அவங்க பட்ஜெட்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்றத பார்த்துட்டு தான் விமர்சனம் வைக்க ப்ரோ முடியும். இப்ப பட்ஜெட் என்ன நீங்க பட்ஜெட் போட ஐடியால இருக்காங்களா? போடுவாங்கல்ல சார். போடுவாங்க. பட்ஜெட் போடாம என்ன போயிட்டு பண்ணுவாங்க இருக்கேன் ப்ரோ? மீட்டிங்லாம் பட்ஜெட் போறதுக்கு தான். அமுதா ஏஸ் வச்சு பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது அவங்க அவங்க ஆரம்பிக்கும்போது தான் அவங்க செயல்பாடெல்லாம் பார்த்து தான் விமர்சிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பேசலாம். இப்ப இந்த சரத்தோட வீடியோ அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பேச முடியும். அது ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லங்க. அது சாதாரண ட்வீட்ல போடுற மேட்டர் தான். அவ்வளோதான். ட்வீட்ல போடுறோம். அது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதோட முடிஞ்சுச்சு. ப்ரோ ஜனநாயகனுக்கு ஏ சர்டிஃபிகேட் கன்ஃபார்மா இல்ல யூஏக்கு ட்ரை பண்றாங்களா? ஏ தான். திரும்ப நீங்க ரிவைசிங்லாம் போ முடியாதுங்க. அது டைம் ஆயிடும் ரொம்ப. ஆல்ரெடி ரிவைசிங் போய் தான் வந்திருக்கு. ஸோ ஏ தான். ஏல ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். என்ன பண்றது? கூலி கூட ஏ தான் ரிலீஸ் ஆச்சு. அப்பனா அது பிஆர்ல மட்டும்தான் கார்த்தி கண்டுக்கிறாங்க. எங்க ஊர்ல எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் எல்லாத்தையும் தான் போறாங்க. டிக்கெட் வாங்கி உள்ள போய் நேரம் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு. இல்ல அதெல்லாம் ஆனா 14 ஓவர்சீஸ்ல அது இல்ல ஓரளவுக்கு இப்ப இதாகும். ஏதாச்சும் அது இப்ப தனித்தனி இந்த மாதிரி சென்சார். ஜனநாயகம் ஓவர்சீஸ்ன்றது போடுவாங்க தனித்தனி இப்ப. சென்சார். இந்தியாவோட சென்சார் வந்து ஓவர்சீஸ்ல பாதிக்காது. அந்தந்த கண்ட்ரில தனித்தனி சென்சார் இருக்கும். இல்ல கார்த்தி ப்ரோ வினோத் மாதிரி ஆளுலாம் இப்ப எடுத்து வீடியோ போடுவாங்கல்ல ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு உள்ள விடுறாங்க அப்படின்னா. எங்க ஊர்ல அந்த மாதிரி தியேட்டரே இல்லையா? எங்க ஊர்ல நாங்க எல்லா படமும் கூலி கூட நாங்க எல்லாரும் தான் போனோம். இல்ல இப்ப குழந்தைங்களே போனோம். விஜய் ஆட்சியில அதுதான் பண்றாங்கன்னு சொல்லி போடுவீங்களா நீங்க இப்ப? பிவிஆர் தியேட்டர்காரன் பண்ண வரும். ஒரு நிமிஷம் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் பெருசா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏன்னா ஒரு ஆக்ஷனுங்க. ஏ போட்டு ரவுண்டு கிடையாது. ஏன்னா ஆக்ஷன். அதுதான் இல்ல ஆக்ஷனும் இருக்கு, கிளாமரும் இருக்கு, ரத்தங்கள் இருக்கு. ஐயாப்பா இருப்பா ரைட்டுங்க. என்னன்னா இருக்கட்டுங்க. நான் சில சர்டிபிகேட் வச்சு பேசிட்டு இருக்கேங்க. வெறும் இப்போ யூஏ போடுவாங்களா ஏன்னா ஆக்ஷன் ஐட்டம் இருக்க மட்டும் தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏ பட் ரவுண்ட்லாம் கிடையாது. அப்படிங்கிற ஏ போட்டு இருந்ததுன்னா நீங்க பசங்களை கூட நீங்க வந்து அடல்ட் துணையோட கூட்டு போகலாம். அவ்வளவுதான். இல்ல சார். அப்படி கிடையாது. ஏ வந்து ஏனா வந்து அடல்ட் அவ்வளவுதான். 18 வயசு கீழ இருக்கவங்க பார்க்க கூடாது. யூஏ அப்படின்னா ஒரு அடல்ட் இல்லாத ஒரு பையன் வந்து அடல்ட்டோட போலாம். அவங்க பேரண்டோடயோ இல்ல வேற யாரு கூடயோ போலாம். ஏனா போவே கூடாதுதான். 18 வயசு கீழ இருக்கவங்க போவே கூடாது. அதுதான் ரூல். அது வந்து பிவிஆர்ல நீங்க நான் சொல்ற 13ல இருந்து 18 பேசிட்டு இருக்கோம். 18ங்க. நான் சொல்றது 18 வயசு கீழ இருக்கவங்க போகக்கூடாது ஏ சர்டிஃபிகேட்டுக்கு. ஏ வந்து கிளாமரா ரொம்ப இருக்கிறதுக்கும் குடுப்பாங்க. வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் குடுப்பாங்க. பிளஸ் வந்து ஒரு சில டைம் வந்து கன்டென்ட் வந்து ரொம்ப அந்த கன்டென்ட்க்கு வந்து குழந்தைங்க பார்க்கக்கூடாது. அது கொஞ்சம் அந்த கன்டென்ட்டாவே அது இப்படி இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் ஏ குடுப்பாங்க. கூலிலாம் ஏ குடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா, கூலில நெறைய கொலை பண்ணுவாங்க. அந்த டெட் பாடிலாம் எடுத்துறது மறைப்பாரு ரஜினிக்கு. அதுதான் வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. அந்த கன்டென்ட் அந்த கன்டென்ட்க்கு தான் குடுத்தாங்க. அது வந்து சொசைட்டிக்கு வந்து இது தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும் குழந்தைங்க கிட்ட அப்படின்றதுனால குடுத்தாங்க. ஆனா இங்க வந்து நான் வந்து இது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் 1 கூட்டு போல. அப்புறம் பார்ட் 2 பார்த்தா அவங்க எல்லாருமே கூட்டு போனாங்க. தனியா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட் சூப்பரேஷன் பசங்களா யூஏ தான் அப்படி. ஏ சர்டிஃபிகேட் நீங்க கூட்டே போக கூடாது. அலோடே கிடையாது. நிறைய பிரச்சனை வருங்க. நிறைய இந்த பிவிஆர் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் படம் வந்துரும். ஆனா இவங்க குழந்தைகளை வச்சு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க போய் ஒரே சண்டை நடக்கும். உள்ள விட மாட்டாங்கன்னு. ஆனா ரூரல் சைடுல வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து அலோ தான் பண்றாங்க ப்ரோ. இப்ப வந்து மல்டிப்ளெக்ஸ் மட்டும் தாங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப சென்னையில மட்டும் தான் கார்த்தி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மீதி ஊர்ல பண்றாங்க இந்த சென்னை தவிர்த்து. இல்ல ப்ரோ எல்லாரையும் அலோ பண்றாங்க. விஜயபாலா உங்க ஊர்ல பண்றாங்க? விஜயபாலா அவ்வளோலாம் பெருசா இல்ல. அதான் எங்க ஊர்ல இப்ப இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. கூலிக்கெல்லாம் குழந்தைங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. நிறைய தியேட்டர்ஸ்ல அந்த பிரச்சனை இருக்காதுங்க. நிறைய தியேட்டர்ஸ்ல அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன ஃபைன் போடுவாங்க. ஏதாவது அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும், ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனை கட்டிடுவாங்க தியேட்டர்காரங்க. வினோத்தெல்லாம் ரிவ்யூ மாரி ஆயிருவான். 23 200 டிக்கெட்டை வாங்கிட்டு 600 வாங்கணும்னு சொல்லிட்டு வீடியோ மேலே வீடியோ வந்து இருக்கும். வீடியோ போட மாட்டேன் நினைக்கிறேன். நான் வேணா 10 ரூபாய்க்கு வீடியோ போடாம தான் இருக்கிறேன்.
ப்ரோ வாய்ஸ் ஒழுங்கா கேட்கல.